எப்படி நிற்பாங்க? சீவன் முத்தர்களா நிற்பாங்க. சர்வ சங்க நிவர்த்தி. சர்வ சங்கம் என்பதற்கு சகல கருவிகளும் 96 கருவி இருக்கா இல்லைங்களா? நமக்கு மொத்தம் எத்தனை கருவி? 96. அந்த 96 கருவிகளும் நிவர்த்தி. நிவர்த்தி என்பது நீங்கிய நிலை. கருவிகளை விட்டு நீங்கிய தபோதனர்கள், தவத்தை உடையவர்கள். அவர்களுக்கு கருவி சார்பு இருக்காது. நமக்கெல்லாம் கருவி சார்பு இருக்கா இல்லையா? நமக்கு இருக்கு. அவர்களுக்கு என்ன இருக்காது? கருவி சார்பு இருக்காது. யாருக்கு? சுத்த அனுபவம் பெற்றவர்களுக்கு. ஞானிகளுக்கு நம்மை போல என்ன இருக்காதுங்க? கருவி சார்பு இருக்காது. கருவிகளை விட்டு அறிவால் அவங்க நீங்கி இருப்பாங்க. சர்வசங்க நிவர்த்தி வந்த தபோதனர்கள், தவத்தை உடையவர்கள். இவர்கள் பாக்கியத்தை பகர்வது என். இவங்களோட பெருமையை என்னன்னு சொல்கிறது? சொல்லவே முடியாது. நம்மால் என்ன செய்ய முடியாதுங்க? இந்த சீவன் முத்தருடைய பெருமையை சொல்ல முடியாது. இவர்கள் பாக்கியத்தை பகர்வது என். பகர்வது என்னென்னுங்க? எப்படி சொல்வது? அவர்கள் பெருமையை நம்மால் சொல்ல முடியாது. அவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், இம்மையிலே, இந்த பிறவியிலேயே எப்படி இருப்பாங்க? உயிரின் பற்றை அறுத்து, உயிரின் பற்றை அறுத்து, இந்த உயிருக்கான பற்று, அகப்பற்று புறப்பற்று என்று சொல்லக்கூடிய 2 வகையான பற்றுக்களையும் அறுத்து நீக்கி, அதிலிருந்து நீங்கி நிற்பாங்க. உலகம் என்னதுங்க? உயிரின் பற்றை அறுத்து பரத்தை அடை பராவு சீவரன்றோ. பரமாகிய சிவம், பரம்னா என்னதுங்க? மேலானது. மேலானது, மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றி திருத்தாண்டகம். எனவே பரம் என்பது மேலான பொருள். மேலான பொருள் எது? சிவம் தான். சிவத்துக்கு மேலான பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி சிவத்தை அடைகின்ற பராவு சீவர். பராவு சீவர். பராவு சீவர்னா என்னதுங்க? பராவுதல் என்பதற்கு சஞ்சரித்தல்னு பேர். சஞ்சரித்தல். சஞ்சரித்தல்னா என்னதுங்க? நடந்துக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு சிவம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொறுத்த வரைக்கும் எங்கேயும் நடக்காமல் கோயிலில் கருவடையில் இருக்கிறது தான் சிவம். சீவர் என்பது குன்றி சிவர்னு வருது. சீவர் தான் இங்கே பாடலில் எப்படி வரும்? சிவர்னு குன்றி வருகிறது. எழுத்து குன்றி வரும். தன் மாத்திரையிலிருந்து குன்றி வரும் சீவர் என்பது. அது சீவர் என்ன ஆயிடுச்சு? சிவமாக ஆயிடுச்சு. சீவர் தான் சிவ சார்பினால் அவங்க என்ன ஆகிட்டாங்க? சிவமாக ஆயிட்டாங்க. சிவமாம் தன்மை பெற்று நிற்கின்ற சீவர்கள். உயிர் தான். உயிர் ஒருபோது என்ன ஆகாது? சிவம் ஆகாது. ஆனால் என்ன செய்யும்? சிவத்தின் தன்மையை பெற்று நிற்கும். எனவே இவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, பராவு சீவர். சிவத்தை அடைந்ததுனால என்ன ஆயிட்டாங்க? சிவர் ஆனார். சிவர் ஆனார். எனவே நடமாடுகின்ற சிவம். இவர்கள்லாம் யாருங்க? நடமாடுகின்ற சிவம், சஞ்சரிக்கின்ற சிவம். நம்ம பாட்டு திருமந்திரத்தில் இருக்கா இல்லையா? என்ன பாட்டு? படமாட கோயில் பரமர்க்கு ஒன்று ஈகிள், நடமாட கோயில் நண்பர்க்கு ஆகா. நடமாட கோயில் நண்பர்க்கு ஒன்று ஈகிள், அது படமாட கோயில் பரமர்க்கு ஆமே அப்படிங்கிறார். அப்போ நடமாட கோயில் படமாட கோயில் 2 சொல்கிறாரா இல்லையா? அந்த நடமாட கோயில் யாருன்னா இந்த அடியார்கள் தான். அதான் இங்கே சொல்கிறார். இந்த பிறப்பிலேயே அறிவினாலே சிவத்தை சார்ந்து சிவமாகவே நிற்கின்ற நடமாடுகின்ற சிவம். நடமாடுகின்ற சிவம். அதாங்க சொல்கிறார். இம்மையிலே உயிரின் பற்றை அறுத்து பரத்தை அடை பராவு சிவர் அன்றோன்னு இருக்கு. சிவர் என்பது சிவமாம் தன்மையை பெற்ற சீவர்கள் என்று பொருள் செய்து கொள்ள வேண்டும். சிவத்தின் தன்மையை பெற்ற ஆன்மாக்கள் சீவன் முத்தர்கள். சீவன் முத்தர்கள். எனவே பராவு சீவர் அன்றோ. அவர்கள் இப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? எல்லாம் சரிதான். எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எப்பவுமே நெட்டை கூடி கண்ணை மூடி ஒரு ஆலமரத்துக்கு அடியில் யோகத்தில் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த நடமாட கோயில் எப்பவுமே எப்படி இருக்காது? அப்படியே தியானத்தில் உட்காந்து தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த மோன நெட்டையில் நிற்குமான்னு கேட்டால் இருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் மட்டும்தான் நடமாட கோயில் நீங்கள் நினச்சிக்க கூடாது. இவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்கு முடி கவித்து அரசு ஆண்டு எப்படி இருப்பாங்க? பெரிய ராஜாவாக இருப்பாங்க. ராஜானா எப்படி இருப்பாங்க? நல்ல சுகபோகத்தில் இருப்பாங்களா? இல்லை அரண்மனை இருக்கும், பணியாளர்கள் இருப்பாங்க, யானைப்படை குதிரைப்படை தேர் அது இதுன்னு
நல்ல சுகபோகத்தில் இருப்பாங்க. புரியுதா? நாம் சீவன் முத்தர் நினச்சிட்டா என்ன நினச்சிவோம்? எல்லாத்தையும் துறந்த சன்னியாசி. எல்லாத்தையும் துறந்த சன்னியாசி தான் சீவன் முத்தர். நமக்கு உடனே ஞாபகம் அப்படி தானே வரும். ஒரு சீவன் முத்தர்னு கண்ணை முன்னே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வரும்? எல்லாத்தையும் துறந்த ஒரு துறவி தான் ஞாபகத்துக்கு வருவார். சீவன் முத்தர்கள் துறவியாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. துறவியாகவும் இருக்கலாம், துறவியாகவும் இருக்கலாம். ஆனால் துறவிகள் மட்டும்தான் சீவன் முத்தர்னு நீங்கள் நினச்சிக்கூடாது. புரியுதுங்களா? பற்றை அறுத்தல் என்பது பொருளை விடுவதல்ல, பொருளை விடுவதல்ல, அறிவால் நீங்கி நிற்றல். அறிவால் நீங்கி நிற்கிறது வேற, பொருளை துறக்கிறது வேற. பொருள் துறந்தவர்கள் என்று சொன்னால் ஒரு ஏழை எல்லா பொருளையும் துறந்தவன் உண்டா இல்லையா? சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அப்போ அவன் யார்? எல்லா பொருளையும் துறந்தவன் தான். அப்போ நான் சீவன் முத்தன்னு சொல்லிடலாமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அவன் பொருளை தான் நீங்கி இருக்கிறான். எப்படி நீங்கி இருக்கிறான்? உடம்பாலே நீங்கி இருக்கிறான், அறிவால் அவன் நீங்கலை. அது கிடைச்சா பரவாயில்ல, கிடைச்சா பரவாயில்லன்னு தான் இருக்கிறான். கிடைச்சா அவன் என்ன விடுவான்? அந்த இடத்துக்கு போயிடுவான். அப்போ பொருளால் நீங்குவதல்ல, பொருளால் நீங்குவதல்ல. எப்படி நீங்கி இருக்கணும்? அறிவால் நீங்கி இருக்கணும். அறிவால் நீங்குதல் என்பது அவன் செல்வந்தனாக இருந்தாலும் அவன் என்னவா இருப்பான்? பொருளால் நீங்கி இருப்பான். அப்படியே சேரமான் பெருமான் தான். சேரமான் பெருமான் புராணம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஒரு பிறப்பினாலே அரச பரம்பரை இல்லையா? பூசை செஞ்சுக்கிட்டு ஆனந்தமாக நந்தவனத்தில் இருக்கிறார். நாட்டை ஆள்கிற அரசர் துறவுக்கு போயிட்டார். நல்லா எனக்கு வேண்டாயா, இதெல்லாம் செல்லாது, நமக்கெல்லாம் ஆகவே ஆகாத. என்ன செஞ்சிட்டாருங்க? அரச பொறுப்பை துறந்துட்டு அவருக்கு எதுக்கு போயிட்டார்? துறவுக்கு போயிட்டார். இப்போ நாட்டில் ஆட்சி செய்வதற்கு அரசன் இல்லை. இப்போ உள்ள மந்திரிகள்லாம் கூடி என்ன செய்கிறாங்க? அடுத்த அரசரை தேர்வு செய்யணும். அது யாரை தேர்வு செய்யணும்னா அந்த அரச பொறுப்புக்குரிய உரிமை பெற்றவர், தாயாதிகள் அப்படின்னு சொல்கிற பங்காளி இல்லைங்களா? அண்ணன் பையன், தம்பி பையன், பெரியப்பா பையன், இப்படியெல்லாம் அந்த அரச பொறுப்புக்கு அரியணைக்கு வர தகுதியுடையவர்கள் யாராருன்னு ஒரு பட்டியல் எடுக்கிறாங்க. பட்டியல் எடுத்து இதில் யாரோ ஒருத்தர் இப்போ என்ன செய்யணும்? அரச பொறுப்புக்கு கொண்டு வரணும். ஏன்னா ராஜா துறவுக்கு போகும்போது எனக்கு பின்னாடி இவர் பார்த்துக்குவார்னு யாரையாவது முடிசூட்டிட்டு போயிருந்தால் பிரச்சனை இல்லை. அவர் நானே நாட்டை விட்டு போகிறேன், யாரோ ஆட்சி செஞ்சுக்கிங்கயா அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டாரு? அவர் பாட்டுக்கு துறவு கிளம்பி போயிட்டார். ஆனால் இப்போ நாட்டுக்கு அரசர் எல்லாம் இருக்கக்கூடாது. அப்போது அமைச்சர்கள்லாம் கூடி அடுத்து அரியணைக்கு வரக்கூடியவர் யாருன்னு ஒரு மீட்டிங் போட்டு முடிவு செய்கிறாங்க. சேரமான் பெருமான் தான் பொருத்தமானவர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அவரை பொறுப்புக்கு வாங்கன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? ஊருக்கு வெளியில் ஒரு நந்தவனத்தில் ஒரு அரண்மனையை வச்சுக்கிட்டு சிவபூஜை பண்ணிகிட்டு இருக்கிறார். அரசு பொறுப்பு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், பூசை பண்ணால் போதியா அப்படின்னு பூசை பண்ணிகிட்டு இருக்கிறார். உடனே இவங்கெல்லாம் அங்கே போய் அவர்கிட்ட நின்று வணங்கி, பெருமானே அடுத்த பொறுப்புக்கு நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் வரணும் என்று அவருக்கு விண்ணப்பம் செய்கிறாங்க. சொன்ன உடனே அவர் என்ன நினைக்கிறாரு? என்ன நினைச்சார் மனசில்? இன்பம் பெருக்கும் வாழ்விற்கு இடையூறாக இவர் மொழிந்தனர். என்ன சொல்றாரு? இன்பம் பெருக்கும் வாழ்வுக்கு இடையூறாக இவர் மொழிந்தனர். என்ன மொழிஞ்சாங்க? அடுத்த ராஜா நீங்கன்னு சொன்னால் இவர் என்ன நினைக்கிறாரு? நிம்மதியாக நான் பூசை பண்ணிட்டு இருக்கிறேன் ஐயா, இவன் எனக்கு அதை கெடுத்துருவானாட்டு இருக்குது, பூசையை கெடுத்துருவானாட்டு இருக்குன்னு அவர் நினைக்கிறார். இப்போ நினச்சி பாருங்கள், இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? 19ஆம் தேதி எலெக்ஷனு, இதெல்லாம் அடித்து உருள்றான், பிறல்றான். அவன் இந்த பக்கம் ஒருத்தர் 1000 கொடுக்குறான், அந்த பக்கம் ஒருத்தர் 2000 கொடுக்குறான், ஆளாளுக்கு உருள்றான், பிறல்றான். எதுக்கு? ஆட்சிக்கு வர்றதுக்கு. இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. அந்த அவர் என்ன நினைக்கிறாரு? ஐயோ இது என்னையா, நான் நிம்மதியாக இருக்கிறவங்க பிடிக்கலையா, பூசை பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருக்கிறேன், என்ன கொண்டு வந்து நீ என்ன செய்கிற, இப்படி பண்ணுறைய அப்படின்னு முடியாதுன்ட்டார். முடியாது, நான்லாம் வரமாட்டேன், நீ யாரையோ அரசனாக போட்டுக்க அப்படின்னு மறுத்துடுறார். மறுத்த பிறகு அவருக்கு ஒரு அச்சம் வருது மனசுக்குள்ள. அவருக்கு ஒரு அச்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இறைவன் நமக்கு என்ன உண்டோ அதை என்ன செய்வான்? ஊட்டுவான். அவன் நமக்கு ஊட்டுவான். அப்போ வருகிற போது நம்ம அதை என்ன செய்யக்கூடாது? மறுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இறைவன் ஊட்டுகிற வினையை மறுப்பதற்கு அதிகாரம் இல்லை. இப்போ இவன் வந்து சொல்லுகிறானே, இந்த அமைச்சர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, இது இறைவன் திருவருளோ, இறைவன் திருவருள். இறைவன் ஆணையாக இருந்தால் அந்த ஆணையை மறுத்த குற்றம் நம்மை வந்து சேரும். உடனே என்ன செய்யற? இருங்க,
நான் பெருமான்கிட்ட உத்தரவு கேட்டு சொல்கிறேன். முதல்ல வேண்டான்னு சொன்னவர் பிறகு என்ன செய்கிறாரு, பெருமான்கிட்ட உத்தரவு பெற்று வருகிறேன்னு சொன்னால் அவர் நடராஜ பெருமான் அவருடைய மூர்த்தி, பூசா மூர்த்தி யார், நடராஜ பெருமான். அவர் என்ன செஞ்சார், நீ தான் ஆட்சிக்கு வரணும், உனக்கு அந்த பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்வா என்று பெருமான் ஆணையிட அவர் என்ன செய்கிறாரு, அரச பீடத்தில் போய் உட்காராரு. அப்பவும் அவர் என்னவா நிற்கிறாரு, அடியாராக தான் இருக்கிறார். அரசராக இருந்தாலும் அவர் என்னவா இருக்கிறாரு, அடியாராக தான் ஆட்சி செய்கிறார். அப்படியே இன்னொரு புராணம், என்ன புராணம், மூர்த்தி நாயனார். மூர்த்தி நாயனார் மூர்த்தி நாயனார் புராணத்தில் இந்த நாடு சமண சமயத்தில் இருக்குது. சைவர்கள் பூஜை செய்வதற்கு அவர் என்ன செய்கிறான், இடைஞ்சல் பண்ணுறான். ஏகப்பட்ட இடைஞ்சல், பூஜையே பண்ண முடியல, பூஜையே பண்ண முடியல, ஏகப்பட்ட இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருக்கிறான். இவர் மனசு வெதும்பி நிற்கிறார். பெருமானே, இந்த அரசனோட தொந்தரவு தாங்கவே முடியலையே, நீங்கள் இதுக்கு ஒரு கருணை செய்யக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறார். பெருமான் கனவுல சொன்னார், இன்றோடு அவன் முடிந்தான், நாளை உனக்கு சைவமாக ஆட்சி விளையும்னார். நைட்டோட நைட்டு அவன் இறந்து போனான். அரசனுக்கு இறந்து போனால் அவனுக்கு வாரிசு கிடையாது, வாரிசு கிடையாது. உடனே என்ன செஞ்சாங்க, பட்டத்து யானை கையில் மாலையை கொடுத்து, யாருக்கு மாலை போடுதோ அவர் தான் அரசர்னு. உடனே யானை மாலையை தூக்கிட்டு பூரா ஊர் பூரா சுற்றி வருது. இவர் சொக்கநாத பெருமானை வணங்கி கோயிலை விட்டு வெளியே வரார், கோபுர வாசலை விட்டு வெளியே வருகிறார். யானை வந்து நேராக அவருக்கு மாலை போட்டுருச்சு. இவர் சாதாரண ஒரு தொண்டர், இவருக்கு பட்டத்து யானை என்ன செஞ்சிருச்சு, மாலை போட்டாச்சு. உடனே எல்லாம் மந்திரி பூரா வணங்கி, நீங்கள் தான் நாட்டுக்கு ராஜானார். நான் வந்து தலை மேலே கிரீடமெல்லாம் அணிய மாட்டேன், அரசனுக்குரிய மாலைகள் அணிய மாட்டேன், அணிகலன்கள்லாம் அணிய மாட்டேன், என்னுடைய சடை தான் எனக்கு திருமுடி. அவர் முதல்ல எப்படி ஒரு அந்த சிவஞானிக்குரிய கோலத்தில் இருக்கிற சடாமுடி, உத்தராக்கம், திருநீர், இதுதான் அவர் இருந்த கோலம். ராஜாவாக போகணும்னா நீங்கள் எனக்கு பட்டாடை உடுத்திக்கணும், பயிர மாணிக்கத்தை எல்லாம் அணிகளை நான் அணிஞ்சிக்கணும், கிரீடை வைக்கணும்னா அப்படியெல்லாம் நான் ஆட்சி செய்ய மாட்டேன். எனக்கு சடைமுடி தான் மகுடம், திருநீர் தான் அபிடேக பொருள், உருத்திராக்கம் தான் எனக்கு அணிகலன், இதோடு நான் பீடத்தில் அமர்ந்து ஆட்சி செய்வேன், சம்மதமானு கேட்குறாரு. ராஜா அரசு பீடத்தில் எப்படி உட்காந்துருப்பேன், சடாமுடியோடும் திருநீரோடும் உருத்தாக்கத்தோடு தான் நான் ஆட்சி செய்வேன் என்று சொன்னோன்னே பெருமானே முடிவு செஞ்சு யானை உங்கள் தலையில் உங்களுக்கு மாலையை போட்டுருச்சு, இனி நீங்கள் வைப்பது தான் சட்டம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் சட்டம் ஆகட்டும்னு மந்திரியெல்லாம் வணங்கி நின்னாங்க. அவர் அந்த திருவேட காட்சியோடு ஆட்சி செய்தார். பாருங்கள், ஒருத்தர் அப்படி, ஒருத்தர் இப்படி. இப்போ இவர்கள்லாம் உடனே ராஜாவாயிட்டார், சுகபோகமாக இருக்கிறாரு, அதனால் இவர் சீவன் முத்தர் இல்லைன்னு சொல்ல முடியுமா, இல்லையா? அப்போது நம்ம என்ன செய்ய முடியாது, இவர்களை அடையாளம் காணுதல் அரிது, அடையாளம் காணுதல் அரிது. நல்ல சௌகரியமான ஒரு வாழ்க்கையில் இருப்பாங்க. நாம் நினச்சிக்கோம் சீவன் முத்தர்னா துறவிதாயா சீவன் முத்தர், இவர் எவ்வளவு செல்வத்தோடு இருக்கிறாரு, இவரெல்லாம் எங்கே சீவன் முத்தர்னு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, முடிவு செய்ய முடியாது, முடிவு செய்ய முடியாது. அவர்கள் உயர்ந்த போகத்தில் இருப்பது போல தெரியும், ஆனால் அதில் எப்படி இருப்பாங்க, தாமரை இலையில் தண்ணீர் போல, தாமரை இலையில் போல தண்ணீர் போல இருப்பாங்க. சிலர் துறவி போல் இருப்பாங்க, ஆனால் மனசுக்குள்ளே என்ன இருக்கும், எல்லா ஆசையும் இருக்கும். வேடம் தான் துறவி, வேடம் தான் பார்க்குறோமா இல்லையா, எத்தனையோ கதைகள் முன்ன தொலைக்காட்சியில் பார்க்குறோம், பார்த்தா துறவின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பின்னாடி எத்தனையோ பிரச்சனையெல்லாம் வருது இல்லையா. அப்போ அவர்கள் பார்வைக்கு துறவு கோலத்தில் இருந்தாலும் அவருக்குள்ளே என்ன இருக்கிறது, பற்று இன்னும் விடலை. அது எந்த பற்றாக இருக்கலாம், பொருட்பற்று இருக்கலாம், அல்லது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று பல்வேறு ஆசை சொல்லப்படுதா இல்லையா. அதில் எதில் வேணாலும் அவர்கள் இருக்கலாம். அதனால் ஞானிகள் எப்படி வேணாலும் இருப்பாங்க. அதாங்க சொல்கிறார், என்னதுங்க, அவர்கள் ஆக்குமுடி கவித்து அரசு ஆண்டு அறிவையரோடு அனுபவித்து இருந்திடினும் அப்படின்னு என்ன, இருந்தாலும் அப்படின்னா இருப்பாங்கன்னு கட்டாயம் இல்லை, இருக்க மாட்டாங்கன்னு சொல்லவும் முடியாது. அரசனாக இருக்கலாம், மணிகுடி வித்து அரசனாக இருக்கலாம், பெண்ணோடு கூடி இல்லற வாழ்க்கை அனுபவிக்கலாம். அறிவையரோடு கூடின்னு என்னது, மனைவி மக்களாக இல்லற வாழ்க்கை வாழ்பவராகவும் இருக்கலாம். அதனால் அரசு ஆண்டு அறிவையரோடு கூடி அனுபவித்து அங்கு இருந்தாலும் எதை அனுபவிப்பாங்க, அரச போகத்தை அனுபவிப்பாங்க. இல்லற வாழ்க்கையில் மனைவி மக்களோடு கூடி
இன்பத்தை அனுபவிப்பார். அப்படி இருந்தாலும் என்ன அர்த்தம்? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ரெண்டு வகையாகவும் இருப்பாங்க. இருந்தாலும் எப்படி இருப்பாங்க? அகப்பற்றற்று இருப்பர். இவை அவர்களுக்கு இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க, இல்லைனாலும் அப்படிதான் இருப்பாங்க. மக்கள் இருக்காங்களா, இருந்தால் மகிழ்ச்சி, இல்லைன்னா அவ்வளோதான். அது இல்லைன்னா ஐயோ போயிடுச்சேன்னு உருண்டு பிறண்டு அழுக மாட்டாங்க. இதுக்கு ஒரு இப்போ சமீப காலத்தில் வாழ்ந்த ஒரு பெருமகனாருடைய அந்த வரலாற்றை நம்ம பார்க்கணும். எங்கள் பகுதியில் பெரியாய்பாளையம் ஒரு ஊர் இருக்குது, அவினாசி பக்கத்தில். அங்கே சிவமையான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. இப்போது சமீப காலத்தில் தான் திருவடி அடைஞ்சாங்க. அவர்களை பற்றி நம்ம இந்த இடத்துல நினச்சி பார்க்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி ஒரு வகுப்பு நடந்து கொண்டு இருக்கிறது எங்கள் அவினாசி. உங்களுக்கெல்லாம் தெரியுமா, பாடல் பெற்ற திருத்தலம் அவினாசியில் சாத்திர பாடம். அவர் சித்தியாரில் மிகப்பெரிய ஒரு ஞானி. மொத்த சித்தியார் பாட்டு அவருக்கு மனனம், எழுத படிக்க தெரியாது, கேள்வி ஞானம்தான். சரிங்களா? சித்தியார் மொத்த பாட்டம் 328 பாட்டு மனப்பாடம். சாத்திரத்தில் அவ்வளவு தோய்ந்த அனுபவம் உடையவர். படிக்க தெரியாது, தமிழ் படிக்க தெரியாது. ரொம்ப சாதாரண ஒரு விவசாயி. அவர் சித்தாந்த வகுப்பு நடத்துகிறத கேட்டால் ஒரு சாதாரணமாக ஒரு பாமரன் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ நுட்பமான கருத்தை பேசுவார். நடையை எப்படி இருக்கும், ஒரு கிராமத்தில் நம்ம தாத்தா பேசுனா எப்படி பேசுவாங்க, அந்த மாதிரி தான் பேசுவார். ரொம்ப எளிமையாக பேசுவார். ஆனால் மிக தோய்ந்த ஒரு அனுபவம் உடைய. நான் அவரை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு போன வகுப்புல எல்லாம் சொல்லியிருக்கிறேன், நினைவு இருக்கலாம். சிவமையான்னு பேர். சிவமையா, அவர் பேரே சொல்லியிருப்போம், மறந்துருப்பீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு வரலாறு சொன்னால் உங்களுக்கு அவரோட வரலாறு தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவர் கிட்டத்தட்ட கடைசி காலத்தில் படுத்திருக்கிறாரு, பேச்சு மூச்சு இல்லை, அப்படியே கிடக்கிறாரு. உடனே இவர் டாக்டர் எல்லாம் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் சாப்பாடு கிப்பாடுலாம் இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இன்னும் அப்படியே கிடக்கிறாரு. யாருக்கு என்ன கூப்பிட்டாலும் என்ன செய்யலை, ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஐயா தாத்தா நல்லா இருக்கிறீங்களா, ஐயா சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் பதிலையே காணாமல் பேசாமல் படுத்துருக்கிறாரு. என்னையா பேச்சு மூச்சு ஒன்றையும் காணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரிங்க கொஞ்சம் கஷ்டம்தான் பாருங்கள், சொந்தத்துக்கெல்லாம் சொல்லிடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். அவர் எப்பவுமே சித்தியார் புத்தகம் தலைமையிலே வச்சுருப்பார். இப்படி புத்தகம் இருக்குது. டாக்டர் என்ன நினைக்கிறாரு, இருங்க வந்துட்டீங்க, ஒரு இதை டீ காஃபி சாப்பிட்டு போங்க அப்படின்னு அவங்க பையன் சொன்ன உடனே சரி ஒரு டீ போடுங்கன்னு சொன்னோன்னே இப்படி படுத்துருக்கிறாரு. தலைமையில் ஒரு சேர் இருக்குது, சேரில் அவர் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் சிவஞான சித்தியார் புத்தகம். டாக்டர் சிவஞான சித்தியார் எப்படி படிப்பார்? நம்ம 10 தடவை 100 தடவை படித்தாவே இந்த பாட்டு சரியாக படிக்க தெரியாதா இல்லையா? அவர் எடுத்து இந்த சிவஞான சித்தியார் புத்தகத்தை எடுத்து பாட்டை சத்தமாக படிக்கிறார். எப்படி படிப்பார்? தப்பும் தவறுமா படிக்கிறார். அவருக்கு தமிழ் தெரியாது இல்லையா? டாக்டர் ஒன்றும் பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க. தமிழ் படிச்சிருந்தா கூட சிவஞான சித்தியார் புத்தகத்தை என்ன செய்ய முடியாது, சரியாக படிக்க தெரியாது. நம்ம இப்போ பாடம் கேட்டாவே உடனே படிங்கன்னா நமக்கு பாடம் சரியாக படிக்க தெரியாது. அவர் படிக்கிறவர் மெதுவாக படிக்காமல் என்ன செஞ்சிட்டாரு, சத்தமாக படிக்கிறார். படிச்சு டே என்னடா படிக்கிறார், பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தவர் என்னடா படிக்கிற பாட்டை இப்படி படிக்கணும் அப்படின்னு பாட்டை கடன்னு சொல்கிறார். அப்படியே நடுநடுங்கி போனார் டாக்டர். ஐயா இவர் நம் அறிவுக்கு எட்டுபவர் அல்ல. இவர் பேசாமல் இருக்கிறது நம்ம பேச்சு தான் அவருக்கு கேட்கலை. இப்போ நம்ம கண்ணப்ப நாயனார் சொன்னோமா இல்லையா, அதே நிலை. நம்ம பேசுகிறது தான் அவருக்கு கேட்கலையே உடைய, இந்த பாடம் அவருக்கு சரியாக கேட்குது. இந்த பாட்டு சொன்ன உடனே இந்த கான்சியஸ் எங்கேருந்து வருது பாருங்கள். தன்னை மறந்த நிலையிலையும் அந்த பாட்டை அப்படியே சொல்கிறார். அதுக்கப்புறம் 6 மாதம் இருந்தார் அவர். 6 மாத காலம் உயிரோடு இருந்தார். அதுக்கப்புறம் தான் திருவடி அடைஞ்சார். அப்படி இந்த நூலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பற்றுடையவர் அவர். அவருடைய வரலாற்றில் ஒரு செய்தி என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பாடம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவினாசியில் பாடம் நடந்துக்கிட்டு இருக்கு. பாடம் நடக்க ஒரு அன்பர் வராரு. ஐயா ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. வந்த உடனே இவர்கிட்ட மெதுவாக சொல்கிறாரு. அதை செய்தியை கேட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு நிமிஷம் எதுவும் பேசலை, அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறார். உட்காந்துட்டு சரி பார்ப்போம் அப்படின்னு பாடத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன சொன்னாருன்னு தெரியாது. இவர் கேட்டுட்டு ஒரு நிமிஷம்
அமைதியாக இருந்துட்டு என்ன செஞ்சார், மீண்டும் பாடத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டார். இப்போ அவர் என்ன சொன்னார்னு தெரியாது. பாடம் முடிஞ்சோடனே மதிய உணவு இடைவேளை. அப்போ எல்லாரும், ஐயா என்னங்கய்யா ஏதோ சொன்னாங்களே, நீங்கள் ஒரு நிமிஷம் ஏதோ அமைதியாக இருந்தீங்க, என்னங்கய்யா ஆச்சுன்னு கேட்டாங்களாம். அதுக்கு சொன்னாராம், இப்படி வகுப்பு நடக்குது, இது மெயின் ரோடுக்கு அந்த பக்கம் ஒரு ஆஸ்பத்திரியில் இவரோட பேரன் இறந்து போனான். செய்தி சொன்ன உடனே, இப்போ நினச்சி பாருங்க, செய்தி சொன்ன உடனே நாம் என்ன செய்ய முடியும்? அவனுக்கு நினச்சி ஒரு நிமிஷம் பெருமானை நினச்சிக்கிட்டேன், அப்புறம் நம்ம பாடம் நடத்த வேண்டியது தானே. இது அவர்கள் நிலைக்கும் நம்ம நிலையும் நிறுத்தி பார்த்துக்கணும். நமக்கு எல்லா இடத்துலையும் அவர்கள் எங்கே நிற்கிறாங்க, நாம் எங்கே நிற்கிறோம். நமக்கெல்லாம் நம்ம பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா, 80-85 வயசு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா நமக்கெல்லாம் நடுங்கி போவோம், வேலையெல்லாம் விட்டுட்டு தலைமையிலே உட்காந்து பார்த்து தப்பில்லை, நான் அது தவறுன்னு சொல்ல வரலை, நம்முடைய பற்று அப்படி இருக்கிறது. ஆனால் சிவமையா தன்னுடைய பேரன் எங்கேயோ கூட கிடையாது, வேறு ஊர் அங்கங்காவது இருந்தால் கூட பரவாயில்லைங்க, வகுப்புக்கு நடக்கிறதுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு மருத்துவமனையில் இறந்து போனார். பாடத்தை முடிச்சுட்டு தாங்க போகிறார். அன்றைக்கி பூரா பாடத்தை நடத்திட்டு தான் பேரன் இறந்ததை போய் பார்க்க போகிறார். இதுதான் பற்றற்ற நிலை என்பது. இது எல்லாருக்கும் வாய்க்காது, அது சிலருக்கு மட்டும்தான். ஏன்னா ஞானிகள் என்பவங்க ஏதோ 300 வருஷத்துக்கு முன்னாடி 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க நினச்சிடக்கூடாது. இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு தெரியும். நம்முடைய சென்னிப்பனார் அவர்கள் பெரும்பாலும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்முடைய மணிவாசகர் அருட்பணி மன்றம் கோவை அதனுடைய முனைவர், நம்ம சித்தாந்த வகுப்பெல்லாம் பல நடத்தி இருக்கிறாங்க. மிகுந்த சாத்திர ஞானம் உடையவங்க, தோத்திர ஞானங்கள் உடையவங்க. அவருடைய வாழ்க்கையில் இதுபோல் ஒரு செய்தி நடந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பையன் ஃபாரினில் ஒரு போட் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனான். அப்படி பையன் இறந்து போயிட்டான். பாடி எடுத்துகிட்டு கோயம்புத்தூரில் அவர் வீட்டில் வச்சுருக்கிறாங்க, கண்டோலன்ஸு. அவரும் உக்காந்துருக்கிறார். பேராசிரியர் வையாபுரி ஐயா, அது உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கலாம். அவரும் நிறைய நூல் எழுதியிருக்கிறார், மிகப்பெரிய சாத்திர அனுபவம் பெற்றவர். அவர் இவரை பார்க்குறதுக்கு வரார். யாரை பார்க்குறதுக்கு? சென்னிப்பையாவை பார்க்குறது. ஏன்னா பையன் பாடி உள்ளே வச்சுருக்கிறாங்க, இவர் பார்த்துட்டு உட்கார்றாரு. அவர் வந்தோடனே பக்கத்தில் உட்காந்தோடனே இவர் என்ன சொல்கிறாரு, அந்த புத்தகத்துக்கு முன்னுரை கேட்டீங்க, நான் அடுத்த வாரத்தில் எழுதி கொடுத்துட்றேன். எங்கேங்க அந்த இடத்துல அங்கே பையன் இறந்துருக்கிறான், இவர் ஆறுதல் சொல்கிறதெல்லாம் சொல்லலை. இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கேட்ட புத்தகத்திற்கு அடுத்த வாரம் முன்னுரை நான் எழுதி கொடுத்து விடுகிறேன். அப்போ அவங்க அறிவு பூரா எங்கே இருக்குது பாருங்கள், நூலில் இருக்கு. அந்த நூலை படிக்கணும், சொல்லணும், எழுதணும், இதுதான் அவங்க அறிவில் இருக்கும் இல்லையா. அது உறவு என்பது பிறந்தால் போகத்தான் போகுது. யார் பிறந்த எல்லோரும் என்ன ஆகணும், ஒரு கால இளதையில் போய் தான் ஆகணும். அதை உணர்ந்து இருப்பதுனால தான் அந்த சொல்லு வருது. நினச்சி இவர் இவருக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதுக்காக வந்திருந்தால் இவர் என்ன சொல்கிறார், அப்படி மன்னிப்பு கேட்குறாரு. ஐயா கொஞ்சம் நீங்கள் கேட்டீங்க, கொடுக்க முடியல, அடுத்த வாரம் கொடுத்துட்றேங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ஏதோ ஒரு செய்தி அல்ல, இதெல்லாம் ஒரு செய்தி அல்ல, நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முறைமை. நமக்கெல்லாம் இந்த பற்று அற்ற நிலை என்றைக்கு வருமோ தெரியாது. இப்போ இவர்களாம் இல்லறத்தில் இருக்கிறாங்கங்கிறதுக்காக நாம் அவர்களை ஒதுக்கிற முடியுமா? நினச்சி பாருங்கள். ஒரு துறவி காவி கட்டி இருக்கிறாருங்கிறதுக்காக அவரை தூக்கி உயர்ந்த இடத்துல வைக்கிறதும், இவர் இல்லறத்தில் இருக்கிறதுனால இவருக்கு அந்த தகுதி இல்லை என்று நாம் என்ன செஞ்சிட முடியாது, ஒதுக்கவே முடியாது. இப்படி பல பெருமக்கள், இதுபோல் உங்களுக்கு சில அனுபவங்கள் நிகழ்ந்திருக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொல்கிறேன். அதுபோல் உங்களுக்கும் பலரை பார்த்துருக்கலாம். எனவே இவர்கள் பார்வைக்கு பார்த்தா நம்மை போல இருப்பார்கள். உண்மையில் அவர்களை யாருங்க? பரத்தை அடை பராவு சிவர் என்பதற்கு வாழ்கின்ற நம்ம காலத்தில், இதெல்லாம் நம்ம நாயன்மார்கள் காலமெல்லாம் 800 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் உயர்ந்த நிலைன்னு சொன்னாலும் நம்ம காலத்திலையும் அப்படி இருக்கக்கூடிய பெருமக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். எனவே இவர்கள் எப்படி இருப்பாங்க? அகப்பற்று இருப்பர். இல்லற வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் எப்படி இருப்பாங்க?
அகப்பற்றற்று இருப்பர். நோக்கி இது புரியாதோர், இந்த நுட்பத்தை தெரியாதவங்க புறப்பற்று அற்றாலும், புறத்தில் பற்றையெல்லாம் விட்டுருவாங்க, காவி கட்டி இருப்பாங்க, துறவியாக இருப்பாங்க, ஞானி போல காட்சிப்படுவாங்க. ஆனால் உள்ளே என்ன இருக்கும்? உலகத்தின் மீது பற்று இருக்கும். புறப்பற்று அற்றாலும் நுழைவர் பிறப்பினில் வினைகளும் நுங்கிடாவே, வினைகள் நீங்காது. இப்போ வினை என்பது பொருளை நீங்குவது, புறத்தால் நீங்குவதல்ல, அறிவால் நீங்கணும். அறிவால் நீங்கணும். நல்லா சௌகரியமாக வாழ்ந்தால் பற்றோடு இருக்கிறாங்கன்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு பெருமான் கொடுத்துருக்கிறாரு, அனுபவிப்பார். ஆனால் அது இல்லைனாலும் எப்படி இருப்பாங்க? இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க, இல்லைனாலும் அப்படி தான் இருப்பாங்க. இவர்களை வித்தியாசம் காண்றது ரொம்ப கஷ்டம். நமக்கு பார்த்த உடனே நமக்கு பொதுவாக பார்த்தா ஒரு அந்த வேடம் இருக்கணும், ஒரு அந்த இதெல்லாம் இருந்தால் தான் அவர்கள் நம்ம ஞானின்னு நினச்சிக்குவோம். அப்படியும் இருப்பாங்க, இப்படியும் இருப்பாங்க. அதனால் அதுக்காக இப்படி இருக்கிறவங்க தான் நீங்கள் என்ன செய்ய முடியாது, எந்த வரையறைக்குள்ளும் போக முடியாது. அவர்கள் துறவியாகவும் இருப்பார்கள், இல்லறத்திலும் இருப்பார்கள். எப்படி இருந்தாலும் அறிவினால சிவத்தை பற்றி கொண்டு உலகத்தை விட்டு நீங்கி இருப்பார்கள் என்பது இந்த பாடலுடைய கருத்து. இதன் மூலமாக நமக்கு 2வது அதிகரணத்தை நிறைவு செய்கிறார். 2வது அதிகரணம் இதோட முடிஞ்சது. தம்முதல் குருவுமாய் உணர்த்த தவத்தினில் உணர்த்த. அடுத்தது 3வது கூறு. 3வது கூறு என்னதுங்க? சிவஞான போதத்தில் என்னது? சிவஞான போதம் சூத்திரம் சொல்லுங்க. 8. நல்லா சத்தமாக சொல்லுங்கம்மா. ஏன் சந்தேகமாக சொல்கிறீங்க? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தமுதல் குருவுமாய் தவத்தில் உணர்த்த. விட்டு தனியாக வந்துடணும். விட்டுறணும் தனியாக. விட்டு அந்நிய மின்மையின் அரண்களன் செழுமை. இது சிவஞான போதம் 8வது நூற்பான். அதில் 3வது அதிகரணம் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என என்பது எதனாவது? 3வது அதிகரணம். 3வது அதிகரணம். அப்படியே இதில் வந்தீங்கன்னா 244வது பாட்டு சித்தியாரில், அதான 8ஆம் நூறுபா முதல் பாட்டு. 8ஆம் நூறுபா முதல் பாட்டு. மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி அவனையும் அறியாது மயங்கி நிற்ப, பின்னவனும் என் மகன் என்று அவரை பிரித்து பெருமையோடு தானாக்கி பேணுமா போல் துண்ணிய ஐம்புல வேடரின் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயருறும் தொல்லுயிரை மண்ணும் அருள் குருவாகி வந்து அவரை நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடிக்குள் வைப்பன். இந்த பாட்டு எதுக்கு? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து எனான்னு படித்தோமா இல்லையா? அந்த பாட்டும் இந்த பாட்டும் ஒன்று. சிவஞான போதத்தில் 8வது நூற்பாவும் சிவஞான சித்தியாரில் இந்த பாட்டு எத்தனாவது பாட்டு? 253. ரெண்டும் ஒன்று. இப்போ இந்த பாட்டு எத்தனை அதிகரணமாக பிரிக்கணும்? 4 அதிகரணமாக பிரிக்கணும். 253 4 அதிகரணமாக பிரிக்கணும். மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி அவனையும் அறியாது மயங்கி நிற்ப, பின் அவனும் என் மகன் என்று அவரை பிரித்து பெருமையோடு தானாக்கி பேணுமா போல். அது வரைக்கும் ஒன்று. துண்ணிய ஐம்புல வேடரில் சுழலில் பட்டு துணைவனும் அறியாது துயருறும் தொல்லுயிரை, அது வரைக்கும் ஒன்று. அப்புறம் மண்ணும் அருளே குருவாகி வந்து, மண்ணும் அருளே குருவாகி வந்து, அது ஒன்று. அவரை நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன், இது ஒன்று. சரிங்களா? இப்போ சிவஞான போதத்தில் 2யும் மனப்பாடம் பண்ணாதான் வரும்.
அதை இதையும் மனப்பாடம் பண்ணி அதில் 4 அதிகரணம், இதில் 4 அதிகரணம். முதல் அதிகரணம் அதில் என்னது? சிவஞான போதத்தில் தவத்தினில் உணர்த்த. ரெண்டாவது தம்முதல் குருவுமாய். இங்கே மாறி வரும். சிவஞான சித்தியாரில் முதல்ல தம்முதல் குருவுமாய் வரும், அப்புறம் தவத்தினில் உணர்த்தன்னு வரும். அடுத்தது விட்டுன்னு இருக்கா இல்லையா? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என அப்படின்னு சிவஞான போதத்தில் இருக்கா இல்லையா? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என அப்படின்னு இருக்கா இல்லையா? அதுதான் இங்கே இதில் வரும் சிவஞான சித்தியாரில். துண்ணிய ஐம்புல வேட சுழலில் பட்டு துணைவனை மறியாது தொல்லுயிரை அப்படிங்கிற வரைக்கும் என்னதுங்க? 3வது அதிகரணம். புரியுதா? எல்லாம் ஏற்கனவே நிறையா கேட்டிருந்தா புரியும், இல்லைன்னா புரியாது. 2 பாட்டு எடுத்து அதில் 4 அதிகரணம், இதுலேயும் 4 அதிகரணம். அதையும் இதையும் பொருத்தி பார்க்கணும். 2ம் கையில் இருக்கணும். இந்த பக்கம் சிவஞான போதம், இந்த பக்கம் சிவஞான சித்தியார். அதில் 4 அதிகரணத்தை பிரித்தா அதுக்கு இணையான வரி இங்கே இருக்குது. எதில் இருக்குது? 253வது பாட்டில் இருக்குது. புரியுதா இல்லையா? இப்போ 2 அதிகரணத்தை முடித்தாச்சு. 2 அதிகரணம் என்னென்ன முடித்தாச்சு? தவத்தினுள் உணர்த்த, தம்முதல் குருவுமாய் உணர்த்த, 2 முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன இருக்குது? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்த என சிவஞான போதத்தில் 3வது அதிகரணம். அப்படியே சித்தியாரில் 3வது அதிகரணம் துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனும் அறியாது தொல்லுயிரை. இது 3வது அதிகரணம். அந்த அதிகரணத்தினுடைய பாட்டு தான் இப்போ பார்க்குற பாட்டு 288. 288வது பாட்டு 3வது அதிகரணம். ஒரே பாட்டு தான். இந்த அதிகரணத்துக்கு ஒரே ஒரு பாட்டு தான். சரிங்களா? முதல் அதிகரணத்துக்கு எத்தனை பாட்டு? 9 பாட்டு. 2வது அதிகரணத்துக்கு 25 பாட்டு. சரிங்களா? 3வது அதிகரணத்துக்கு ஒரே பாட்டு தான் 288. இந்த பாட்டை படிக்கும்போது இது எங்கெங்கே வருது அப்படின்லாம் பிரிக்க தெரியணும். அப்படியே வரிசையாக 81, 82, 83, 84 வரிசையாக போகக்கூடாது. போனோம்னா ஒன்றும் புரியாது. சரியா? புரிஞ்சா சரி, புரிஞ்சாலும் சரி. அதுக்கப்புறம் புரிஞ்சா சரி, சொன்னதுக்கு முன்னாடி எங்கே புரியும்? சரி, இது 3வது அதிகரணம். கருவி கழிந்த கால் காணார் ஒன்றும் எண்ணில் காணார் காணாதார் கன்னிகைதான் காமரதம் காணாள் மருவி இருவரும் புணர வந்த இன்பம் வாயினால் பேச அரிது மணந்தவர்தாம் உணர்வர் உருவின் உயிர் வடிவதும் உணர்ந்திலர்கான் சிவனை உணராதார் உணர்வினால் உணர்வது கற்பனை கான் அருள் பெறின் அவ்விருவரையும் அறிவிறந்து அங்கு அறிவர் அறியார்கள் பிறப்பும் விடாது ஆணவமும் அறாதே. மருவி இருவரும் புணர வந்த இன்பம் வாயினால் பேச அரிது மணந்தவர்தாம் உணர்வர். இது நமக்கு தெரியுமா இல்லையா? பல முறை இந்த பாட்டை சொல்லி இருக்கிறோம். கணவனும் மனைவியும் கூடி பெறுகின்ற சிற்றின்பத்தை சொல்ல முடியுமா? எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? அப்படியே திருமந்திரத்தில் ஒரு பாட்டு இருக்கா இல்லையா? என்ன பாட்டு? இதே பாட்டு திருமந்திரத்தில் இருக்கா இல்லையா? யாராவது சொல்லுங்க. நிறையா தடவை அந்த பாட்டு சொல்லியிருக்கிறோமே திருமந்திரத்தில். இன்னும் ஞாபகம் இல்லையா? சாமி, மகளுக்கு தன் மணானலோடு கூடிய சுகத்தை சொல்லுமாறு எங்கனே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? மகளுக்கு தன் மணாளனோடு கூடிய சுகத்தை சொல்லுமாறு எங்கனே, இல்லைங்களா? அந்த பாட்டு தான். அப்போது ஒரு அம்மாட்ட போய் கன்னி பெண் கேட்குறான். என்னன்னு கேட்குறா? ஏம்மா, இந்த தலைவன் தலைவி வாழ்கிறாங்களே, அந்த இன்பம் எப்படி இருக்கும்? நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி
குழந்தையெல்லாம் பெற்று 30-40 வருஷமாக குடும்பம் நடத்திட்டு இருக்கிறிய, எப்படிமா இருக்கும் அப்படின்னு யார்கிட்ட போய் கேட்குறா? அம்மாட்ட போய் புள்ள கேட்குறா. எப்படி சொல்கிறது? சரி போடி, அதெல்லாம் சொன்னால் புரியாது, அதெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா புரிஞ்சுக்குவேன், கல்யாணம் பண்ணி வச்சா புரிஞ்சுக்குவேன், இதெல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாது அப்படின்னு அம்மா சொல்லுவாளா இல்லையா? அது மாதிரி தான் தலைவனோடு கூடி ஆன்மா பெறுகிற இன்பம், இந்த பெருமானோடு கூடி உயிர் பெறுகிற இன்பம் இருக்கா இல்லையா? அதை போய் சீவன் முத்திட்ட, ஏன் சாமி எப்படி சாமி இருக்கும், நீங்கள் எல்லாம் முத்தி நிலை பெற்றிருக்கிறீங்க, சீவன் முத்தராக இருக்கிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஓ சொன்னாலும் உனக்கு புரியாதியா, சொன்னாலும் உனக்கு புரியாது, நீ என்னைக்கு உனக்கு அந்த நிலை வருதோ அப்போ நீ அனுபவித்து தெரிஞ்சுக்கோ, உனக்கு என்ன சொன்னாலும் என்ன செய்ய முடியாது, புரியாது. அது எப்படி எனக்கு புரியாது அப்படின்னா புரியாது இல்லையா? எதுவுமே என்ன நீங்கள் சிற்றின்பத்தையே சொல்லி விளக்க முடியாது, சிற்றின்பத்தையே சொல்லி விளக்க முடியாதுன்னு சொன்னால் பேரின்பத்தை எங்கே போய் சொல்லி விளக்கிறது இல்லைங்களா? ஒரு இங்கே அவ்வளோவெல்லாம் வேண்டாம், ஒரு சின்ன பெண் இருக்கிறான், இல்லை சின்ன பையன் இருக்கிறான், ஒரு 10 வயசு பையன் இருக்கிறான், ஒரு 18 வயசு பையன் இருக்கிறான், இல்லை 10 வயசு பொண்ணு இருக்கிறான், 18 வயசு பொண்ணு இருக்கிறான். இவன் அந்த 18 வயசு பையன் என்ன செய்வான்? அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் நின்று அந்த பிள்ளை எத்தனை மணிக்கு வருவா அப்படின்னு பார்த்துக்கிட்டே நிற்பான். இந்த பையன் பொடி பையன் என்ன செய்வான்? ஏண்ணே என்னண்ணே நீ எதுக்கு இப்படி கிடக்கிற அப்படிமா, டே போடா தம்பி உனக்கெல்லாம் தெரியாது போ அப்படின்னு வரட்டுவான். அவனுக்கு இவனை பார்த்தா பையக்கார மாதிரி தெரியும், பொழப்பு விட்டுட்டு இப்படி உக்காந்துருக்கிறான்னு 10 வயசு பையன் சொல்லுவான். இவன் 18 வயசு வரும்போது அவனாவது வீட்டுக்கு போயிருப்பான், இவன் வீட்டுக்கே போகாமல் நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா என்னதுங்க, அந்த பருவம் வருகிற போது தான் அந்த அனுபவங்கள் தெரியும், அனுபவங்கள் தெரியும். இது அப்படியே நமக்கு சிவஞான போதத்தை 8ஆம் நூற்பாடு வைக்கிறார். இல்லா முளைப்பாலும் கண்ணீரும் ஏந்திழை வாழ் நல்லாய் உளவாமாள் அப்படின்னு ஒரு பாட்டு வெண்பா. இல்லா முளைப்பாலும் கண்ணீரும் ஏந்திழை வாழ் நல்லாய் உளவாமாள் அப்படின்னு ஒரு பாட்டு. இதில் சிவஞான போதம் 8ஆம் நூற்பாடை வெண்பாடை வச்சிருக்கிற. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கன்னி பெண்ணுக்கு முளைப்பால் கண்ணீர் இந்த ரெண்டும் குழந்தை பெறுகிற வரைக்கும் வராது, அது வெறும் ரத்தம்தான். அவள் உடம்புல ஓடுறது என்னது? ரத்தம்தான். ஆனால் அந்த குழந்தைன்னு ஒன்று பிறந்த அடுத்த கணம், குழந்தை பிறந்த அடுத்த கணம் இதுவரைக்கும் இல்லாத முளைப்பால் இப்போ சடார்னு வந்துடுது. எங்கிருந்தையா வந்துச்சு? இது வரைக்கும் ரத்தம் தான் அது, ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு? பாலாக ஆயிடுச்சு. எதனால்? குழந்தை என்ற ஒன்று வந்த உடனே இந்த ரத்தம் என்ன ஆயிடுச்சு? பாலாயிடுச்சு. கண்கள் இருந்து தண்ணீர் அப்படியே கண்ணீர் கொட்டுது, கண்ணீர் கொட்டுது. இது வரைக்கும் இந்த பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் ஆகாத ஒரு பெண்ணுக்கு தாய்மையை சொல்ல முடியுமா? இந்த பொண்ணுக்கு நீங்கள் தாய்மை எப்படி இருக்குன்னு சொன்னால் தெரியுமா? தெரியாது. இதே கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்த உடனே அந்த தாய்மை எங்கேருந்து வருது? அம்மா சொல்லி கொடுத்து வருதா? அப்பா சொல்லி கொடுத்து வருதா? யார் சொல்லி கொடுத்து வருது? எங்கேருந்து வருதா தெரியல, எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. நேற்று வரைக்கும் தாய்மை என்பது என்னன்னு தெரியாத ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனேயே அவளுக்கு என்ன வந்துருச்சு? தாய்மை குணம் வந்துருச்சு. அந்த பால் தானாக சுரக்கிறது, பால் தானாக சுரக்கிறது. தன் குழந்தையை பார்த்த உடனே கண்களிலே கண்ணீர் பெருக்கெடுத்து வருகிறது. இதற்காக என்ன காரணம்? ஒரு குழந்தை. அந்த குழந்தை அருவமாக இருந்து உருவம் பெறுகிற போது இவளுக்கு இதுவரைக்கும் இல்லாத உணர்வுகள் இப்பொழுது வருதா இல்லையா? அது மாதிரி தான் பெருமான் நமக்கு இப்போ எப்படி இருக்கிறான்? அருவமாக நம் புலன்களுக்கு தெரியாமல் இருக்கிற பெருமான் நம் அறிவுக்கு எட்டுகிற போது நமக்கு என்ன வந்துடும்? கண்ணீர் தானாக வந்துடும். அது வரைக்கும் நமக்கு சொன்னால் தெரியாது, இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். சர்க்கரைன்னு 100 முறை எழுதினாலும் இனிக்காது, சாப்பிட்டா தான் தெரியும். அது போல தான் அதங்க சொல்கிறாரு, மருவி இருவரும் புணர வந்த இன்பம், தலைவனும் தலைவியும் கூடி புணர்கின்ற இன்பம் வாயினால் பேச அரிது. வாயில் போய் சொல்ல முடியுமா? தலைவன் இப்படி இருப்பார், தலைவி இப்படி இருப்பார், கூடுனா இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. யார் அறிவாங்க? மணந்தவர் தான் உணர்வர். யாரெல்லாம் திருமணமாகி இன்பத்தை நுகர்ந்திருக்கிறார்களோ அவர்களால் தான் அதை அறிய முடியும். ஏனையோருக்கு அது என்னது? அறிய முடியாது. அதுபோல காமரதம்
கன்னிகை தான் காணாள். காமரதம் சிற்றின்பத்தினுடைய வெளிப்பாட்டை ஒரு கன்னியினால் எப்படி அறிய முடியும்? ஒரு திருமணமான பெண்ணால் தான் அந்த சிற்றின்பத்தை அறிய முடியும். சொன்னால் அவளுக்கு புரியும். கன்னிகை பெண்ணுக்கு அது எப்படி இருக்கும்? ஏட்டு சுரக்காய் தான். ஏட்டு சுரக்காய் அறிவளவில் தெரிஞ்சு வச்சிருப்பாள். அவளுக்கு என்ன நிகழ்ந்திருக்காது? அனுபவமாக நிகழ்ந்திருக்காது. அது போல அருள் பெறின் பெருமானுடைய திருவருளை பெற்றவர்கள், அவனோடு கூடி இன்பத்தை கழித்தவர்கள், அவ்விருவரையும் அறிவிறந்து அங்கு அறிவர். அந்த அருள் பெற்றவங்க இருவரையும் அறிவர். எப்படி அறிவாங்கன்னா அறிவிறந்து அறிவர். அறிவிறந்து அறிவர்னா என்னது? தன்னை மறந்து யாரு? தலைவன் தலைவியோடு கூடுகிற போது தன்னையும் மறப்பான். தன்னை மறந்தால் தான் இன்பம். நீங்கள் நன்றாக ஞாபகம் வச்சுங்க. சிற்றின்பத்தில் கூட அந்த இன்பம் என்பது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தன்னை மறக்கிற கணம் தான் இன்பம். சிற்றின்பத்திலேயே நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா இன்பம் முழுமை அடையலைன்னு அர்த்தம். நம்ம எந்த ஒரு புள்ளியில் நாம் நம்மை மறக்கிறோமோ அதுதான் என்னது? இன்பம். அதுபோல பேரின்பத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் தரிசித்து கொண்டிருக்கிறேன், நான் பூசித்து கொண்டிருக்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா அது முழுமையான இன்பம் இல்லை. அது என்ன ஆகணும்? தன்னை மறந்த நிலையில் பெருமானை நினைக்கணும். இது அகப்பூசையில் நிகழக்கூடிய நிகழ்வு. 9ஆவது நூற்பால் விரிவாக இந்த செய்தி இருக்கிறது, அங்கே பார்த்து கொள்ளலாம். எனவே நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், திரிபுடி ஞானம் கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? காண்பான், காணப்படும் பொருள், காட்சி. இந்த 3 என்னவா இருக்கணும்? சிவமாக இருக்கணும். இப்போ காண்கின்ற ஆன்மா தன்னை காணக்கூடாது. எப்படி பார்க்கணும்? சிவமாகவே காணணும். எதை காணணும்? சிவத்தை காணணும். எதை துணை கொண்டு? திருவருளை துணையாக கொண்டு காணணும். 3மே சிவசம்பந்தமாக இருந்தால் அங்கே தான் பேரின்பம் விளையும். இருவர் யாரு? காண்பானும் காணப்படும் பொருளும். காண்பான் ஆன்மா, காணப்படும் பொருள் சிவம். இந்த 2ஐயும் தன்னை மறந்து நினைக்கணும். தான்கிற பொருள் தெரியாமல் எதை பார்க்கணும்? சிவத்தை பார்க்கணும். இருவரையும் எப்படி அறிவாங்க? அறிவிறந்து அறிவர். தன்னை மறந்து அறிவர். காணாதார் இந்த திரிபுடி ஞானமற்ற நிலையில் காண முடியாதவர்கள். நாமெல்லாம் அப்படி தான் இருக்கிறோம். நமக்கு எப்படி இருக்குது? திரிபுடி ஞானத்தில் தான் நம்ம பெருமானை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பெருமானை பார்க்கும்போது திரிபுடி ஞானம் இருக்கா இல்லையா? சாமி கும்பிடும்போதே, சாமி என்னை நல்லா வச்சுக்கோ, நான் உன்னை இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு கும்பிட்றோமா இல்லையா? நான் தெரிகிறேன்னா இல்லையா? நல்லா தெரிகிறேன். சிவபெருமான் தெரிகிறாரா இல்லையா? தெரிகிறாரு. நான் உனக்கு போது நீ எனக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு அதெல்லாம் செய்வேன். டீலிங்கெல்லாம் பண்ணுறோமா இல்லையா? இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு அதெல்லாம் கொடுப்பேன். எல்லாம் தெரியுது. என்ன தெரியுது? சாமி தெரிகிறாரு, நான் தெரிகிறேன். என்ன கொடுக்கணும், என்ன வாங்கணும், கணக்கெல்லாம் தெளிவாக தெரியுது. எல்லாமே தெரியுதா இல்லையா? இப்படி காண்பவர்கள் யார்? காணாதான்னு எப்படி? அந்த தன்னை மறந்த நிலையில் காண மாட்டாதவர். யார்? நம்ம தான். அவர் நம்மள யார்? காணாதார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படி பார்க்குறவன் பார்க்கவே மாட்டான். எப்படி பார்க்குறவன்? திரிபுடி ஞானத்தோடு பார்க்குறவன் பெருமானை பார்க்க முடியாது. எப்படி பார்க்கணும்? தன்னை மறந்து எவன் தரிசிக்கின்றானோ அவன் காண்பான். ஏனையோர் காணாதார். எனவே அவர்கள் காணாதார். யாரை காண மாட்டாங்க? பெருமானை காணாதார். அறியார்கள் என்னது? இவர்கள் காணாட்டியும் பரவாயில்ல, இதை இறந்து காண வேண்டும் என்கின்ற வழியையும் காணாமல் இருந்தான். புரியுதா இல்லையா? திரிபுடி ஞானத்தோடு பார்க்குறோம். நமக்கு பெருமான் தெரிய மாட்டான். பெருமான் நமக்கு தெரியணும்னா எப்படி பார்க்கணும்? தன்னை மறந்து பெருமானை பார்க்கணுங்கிற வழியாவது தெரியணுமா இல்லையா? ஊருக்கு போகாட்டி பரவாயில்ல,
ஊருக்கு போகிற வழி தெரியணுமா இல்லையா? இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகணும்னா முதல்ல ஊருக்கு போகணும்னு தெரியணும். இந்த ஊருக்கு தான் போகணும்னு தெரியணும். எந்த ஊருக்கே போகணும்னு தெரியலன்னா அது வேறு. ஊருக்கு போகணும்னு தெரியணும். அதுக்கு என்ன தெரியணும்? அடுத்தது போகிற வழி தெரியணுமா இல்லையா? ஊரும் தெரியாது வழியும் தெரியாதுன்னா இருந்துக்க வேண்டியதுதான். அவனை என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நமக்கு ஊர் தெரியும். என்னது? வீடு பேர். பெருமானுடைய திருவடிக்கு போகணும்னு தெரியும். போகிற வழி எதியானா? போகிற வழி எது? திருப்படி ஞானம் இல்லாமல் பெருமானை நினைக்கணும். திருப்படி ஞானம் இல்லாமல் எப்படி நினைக்கிறது அப்படின்னா அகப்பூசையில் பயிற்சி செய்யும். அகப்பூசையில் பயிற்சி செஞ்சீங்கன்னா திருப்படி ஞானம் இல்லாமல் பெருமானை காணலாம். பெருமானை காணலாம். நான் பூசையே பண்ணுறதில்லை, என்ன சார் பண்ணுறது? பூசை பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா பாரு. பூசை பண்ணுறதுக்கு வழி இருந்தால் பாரு. அப்புறம் பூசை செஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி செய்யணும்னு பாரு. அப்புறம் அதில் திருப்படி ஞானம் இல்லாமல் பாரு. பரிசையாக தானே போக முடியும். எனவே காணாதார் காணாதார் அறியாரேல். அறியாரேல் என்பது என்னது? அதற்கான வாயிலை அறியாதவர்கள். உருவின் உயிர் வடிவதும் உணர்ந்தலர்கான். உயிரின் உருவின் வடிவதும் உணர்ந்தலர்கான். உயிரினுடைய லட்சணத்தை உணராதவங்க. உயிரோட லட்சணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மா எப்படிப்பட்டதுங்க? சார்தலின் வண்ணமாதல். ஆன்மாவுக்கு சார்தலின் வண்ணமாதல் என்கின்ற ஒரு இலக்கணம் இருக்கு. சார்தலின் வண்ணமாதல் அப்படின்னு என்னது? சத்தோடு கூடி சத்தாய் நிற்கும், அசத்தோடு கூடி அசத்தாய் நிற்கும். கருவிகளோடு கூடுனா அசத்தா நிற்கும், சிவத்தோடு கூடினா சத்தா நிற்கும். இப்போது நான் தரிசிக்கிறேன், நான் பூசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் எதை பற்றி நிற்கிறேன்னு அர்த்தம்? கருவிகளை பற்றி நிற்கிறேன்னு அர்த்தம். நான்ங்கிற உணர்வு வந்துட்டாவே என்ன வந்துருச்சு? கருவி வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கருவியோடு நின்னால் நான் என்னவா நிற்பேன்? அசத்தாக தான் நிற்பேன். அசத்தாக தான். இப்போ அசத்து ஒருபோதும் சத்தை அறியாது. அசத்து ஒருபோதும் சத்தை அறியாது. அப்போ சத்தை அறியணும்னா நான் என்னவா நிற்கணும்? நானும் சத்தா நிற்கணும். சத்தா நிற்கணும்னு என்னது? கருவிகளை விட்டு நீங்கணும். கருவிகளை விட்டு நீங்கணும். அதான் நமக்கு ஒரு படிகம் நம்ம நிறையா முறை சொல்லியிருக்கோம். ஒரு படிகம் இருக்கிறதுனா படிகத்தின் நிறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி என்ன இருக்குதோ அந்த நிறம். முன்னாடி சிகப்பை வச்சா இது சிகப்பாக இருக்கும், பச்சையை வச்சா பச்சையாக இருக்கும். இது என்னது? காலை வேலை. இந்த மேசை மேலே ஒரு படிகத்தை வச்சாச்சு. முன்னாடி ஒரு சிவப்பு கலர் ஒரு ஏதாவது ஒரு பேப்பரோ துணியோ இருக்குது. சூரியன் 6 மணிக்கு உதிக்கிறார். 6 மணிக்கு உதித்த உடனே சூரியன் கதிர் என்ன செய்யுது? இந்த துணி மேலே அடித்து துணி வழியாக ஊடுருவி எதை மேலே அடிக்குது? படிகத்து மேலே அடிக்குது. சரிங்களா? இப்போ படிகம் என்ன நிறத்தில் தெரியும்? சிவப்பு நிற துணி இருந்தால் சிவப்பாக தெரியும். சரிங்களா? இப்போ படிகத்து நிறம் எது என்பதை முன்னாடி இருக்கிற பொருள் தான் முடிவு செய்யுது. அது சிகப்பாக இருந்தால் சிகப்பு, பச்சையாக இருந்தால் பச்சை. ஆனால் இந்த சிகப்பு நிறம் இதன் மீது படுவதற்கு எது காரணம்? சூரியன் தான். இப்போ ராத்திரியில் படிக்கிறதுக்கு முன்னாடி பச்சை வச்சா தெரியாது. படிகம் அங்கேயே தான் நிற்குது, துணியும் அங்கேயே தான் இருக்குது. இப்போ படிகம் என்னவா தெரியும்? கருப்பாக தெரியும். ஏன்னா இப்போ வெளிச்சம் இல்லையா? என்னவா தெரியும்? கருப்பாக தெரியும். அப்போது சூரியனது முன்னிலையில் சூரியனது கதிர்கள் எதன் மீது படுகிறது? துணியின் மீது படுகிறது. துணியின் வழியாக ஊடுருவி படிகத்தின் மீது படுகிறது. ஆனால் இப்போது படிகத்தின் மீது படுகிறது எது? சூரிய ஒளி தான். சூரிய ஒளி தான் எதன் வழியாக வருகிறது? துணி வழியாக வருது. வருகிற போது அந்த நிறத்தை பற்றி வருது. துணி வழியாக வரும்போது அந்த துணியின் நிறத்தை பற்றி படிகத்தை பொருந்துகிறது. பொருந்துகிற போது இது என்ன நிறமாக இருக்கும்? அந்த துணியின் நிறத்தை பெறும். அதே அப்படியே வச்சுக்கங்க. இப்போ நமக்கு அறிவு விளங்குது. அறிவு விளங்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த புத்தகத்தை இப்போ நான் படிக்கிறேன். படித்தேன்னா இப்போ எதை கொண்டு படிக்கிறேன்? கருவிகளை கொண்டு படிக்கிறேன். இப்போ கண்ணுங்கிற இந்திரியம் இதெல்லாம் வச்சு படிக்கிறேன். இப்போ கருவி சார்பு வைத்து நான் ஒரு புத்தகத்தை படிக்கிறேன். ஆனால் இப்போ கண் இருந்தால் மட்டும் போதாது, இறைவன் உள்ளிருந்து செலுத்தணும். இறைவனது திருவருள் எனக்கு கண் என்கின்ற கருவியை துணையாக கொண்டு என் அறிவை விளக்கி கொண்டு இருக்கிறது. அறிவை
விளக்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த அறிவு எவ்வளவு விளங்குன்னு கேட்டிங்கன்னா, கண் எவ்வளவு விளங்குதோ அவ்வளோதான் விளங்கும். கண் எவ்வளவு விளங்குதோ அவ்வளோ. ஆனால் இந்த கண் விளங்குவதற்கு எது துணை செய்து கொண்டு இருக்கிறது? திருவருள். திருவருள் துணை செஞ்சாலும் அது எவ்வளவா இருக்கும்? கண்ணினுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் திருவருள் விளக்கும். புரியுதா இல்லைங்களா? அங்கேருந்து 230 வாட்ஸு இங்கேருந்து அப்படியே அந்த வயர் வருது. 280 காயில் போட்டு எல்லா போர்டும் இழுத்து வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு 5 ஆம்ஸ் ப்ளக் வச்சுருப்பாங்க. பக்கத்துலேயே 15 ஆம்ஸ் ப்ளக் ஒன்று வச்சுருப்பாங்க. இதில் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 5 ஆம்ஸ் தான் வரும் பவர். அதில் போட்டிங்கன்னா 15 ஆம்ஸ் வரும். வர்றதெல்லாம் என்னது? 230 வாட்ஸு. இங்கே வர்றதெல்லாம் என்னது? 230 வாட்ஸ் வரும். இங்கே 5 ஆம்ஸ் போட்டிங்கன்னா 5 ஆம்ஸ் வரும். 15 ஆம்ஸ் போட்டிங்கன்னா 15 ஆம்ஸ் வரும். ஏன்னா இந்த கருவி எவ்வளவோ அவ்வளவு தான். வர்றது என்னமோ ஒரே பவர் தான். வர்றது ஒரே பவர் வந்தாலும் இங்கே எவ்வளோ வரும்? இந்த கருவிக்கு தகுந்த மாதிரி வருதா இல்லையா? ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்தால் அது என்ன ஆகிடுது? கூலிங் ஆகிடுது. ஹீட்டருக்குள்ளே வந்தால் சூடாகிடுது. ஒரே கரண்ட்டு தான். இப்போ ஃப்ரிட்ஜுக்கு தனியாக கரண்ட்டு, மிக்சிக்கு தனியாக கரண்டாக வருது. வர்றது என்னமோ ஒன்று தான். ஒரே கரண்ட் வந்தாலும் அது கருவிக்கு தகுந்த மாதிரி மாறுதா இல்லையா? அது மாதிரி திருவருள் நம் கருவியை பற்றும். நம் கருவியை பற்றும். எவ்வளவு பற்றும்னா கருவிக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குதோ அவ்வளோதான் பற்றும். புரியுதா இல்லைங்களா? அப்போ அவ்வளோதான் எனக்கு தெரியும். இந்த எழுத்து கண்ணாடி போட்டால் தான் தெரியுது அப்படின்னா என் கருவிக்கு லட்சணம் அவ்வளோதான். இப்போ எனக்கு காட்டுவது எது? இந்த எழுத்து எது காட்டுது? கண்ணு தான் காட்டுது. கண்ணு எப்படி காட்டுனா திருவருள் துணையாக கொண்டு கண்ணு காட்டும். கண்ணு காட்டும். புரியுதுங்களா? இது எப்படி? சூரியன் அந்த துணியை ஊடுருவி வந்து படிகத்தை பற்றுகிறது. படிகத்தின் நிறம் எதுவாக இருக்கும்? இந்த துணி நிறமாக தான் இருக்கும். ஆனால் துணியை கொண்டு அந்த வெளியே ஒளி எதிலிருந்து வருது? சூரியனது ஒளி தான். சூரியன் ஒளி துணியின் வழியாக வருவது போல நமக்கு திருவருள் எது வழியாக வருது? கருவி வழியாக வருது. அப்போ நமக்கு ஆன்ம அறிவு எப்படி இருக்கும்? கருவி சார்பில் இருக்கும். கருவி சார்பில் இருக்கும். இந்த சூரியன் என்ன ஆனார்? அப்படியே மேலேருந்து உச்சிக்கு வந்தாச்சு. 6 மணிக்கு இருக்கிற சூரியன் எப்படி வராரு? துணி வழியாக இந்த படிகத்தின் மேலே படுகிற போது சிவப்பு நிறமாக இருக்குது. இப்போ அது எதுவுமே இடம் மாறலை. படிகம் அதே இடத்துல இருக்குது, துணியும் அதே இடத்துல இருக்குது. சூரியன் இப்போ எங்கே வந்துருச்சு? உச்சிக்கு வந்தாச்சு. இப்போ படிகம் எந்த நிறத்தில் இருக்கும்? வெள்ளை நிறத்தில் இருக்கும். ஏன்? சூரியன் தனது ஒளியை நேரடியாக கொடுக்குறான். இதுவரைக்கும் எப்படி கொடுத்துட்டு இருந்தான்? துணியின் வழியாக கொடுத்துட்டு இருந்தான். இப்போ எது வழியாக கொடுக்குறான்? நேரடியாக கொடுக்குறான். கொடுக்குற போது படிகம் தன் உண்மை நிறமாகி வெண்மை நிறத்தில் நிற்கும். சுற்றியும் பல வண்ணங்களில் துணி இருக்கும். சிகப்பு இருக்கும், பச்சை இருக்கும், மஞ்சள் இருக்குது. எல்லாமே எதை சுற்றி இருக்கு? படிகத்தை சுற்றி இருக்குது. ஆனால் இப்போ படிகம் எந்த நிறத்தில் இருக்கிறது? தன் சொரூப நிற இலக்கணத்தில் இருக்கும். உண்மை நிறத்தில் இருக்கும். காரணம் என்னது? சூரியன் உச்சத்துக்கு வந்துட்டான். சூரியன் உச்சத்துக்கு வந்ததுனால ஏனைய நிறங்கள் அதை பற்றுவதில்லை. ஏனைய நிறங்கள் அதை பற்றுவதில்லை. அதுபோல நமக்கு கருவி சார்பு இருக்கிற வரைக்கும் திருவருள் எதன் வழியாக வரும்? கருவி வழியாக வரும். அதே கருவியோட கடந்துட்டா சிவத்தினுடைய திருவருள் எப்படி வரும்? நேராக வரும். அப்போ கருவி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி. இப்போ பக்கத்துலேயே துணி இருக்குது, ஆனால் இது பற்றலை இல்லை, படிகத்தை பற்றிச்சான் பற்றலை. அதுபோல் ஞானிகள் கருவியெல்லாம் கூடி நிற்பாங்க. ஆனால் அது என்ன ஆகாது? பெருசாக அவர்களை வாதனை செய்யாது. பற்று அவர்கள் மீது இருக்காது. வியாபக ஞானம் வந்துடும். வியாபக ஞானம் வந்ததுக்கப்புறம் கருவி இருந்தாலும் ஒன்று தான், கருவி இல்லைனாலும் ஒன்று தான். அதான் இங்கே சொல்கிறார். என்னதுங்க? உணராதார் உணர்வினால் சிவனை உணர்வது கற்பனை காண். உயிரின் உருவின் உயிர் வடிவதும் உணர்ந்திடர்கான். உயிரினுடைய உண்மை இலக்கணத்தை உணராதவர்கள். உண்மை இலக்கணம் என்னது? திருவருள் நமக்கு அறிவை விளக்கி கொண்டிருக்கிறது. திருவருள் நமக்கு அறிவை விளக்கி கொண்டிருக்கிறது. கருவி சார்பு நமக்கு தேவையில்லை. கருவி சார்பு நமக்கு தேவையில்லை. எப்போ? திருவருளை நேராக பற்றுகிற காலத்தில். இப்போ நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். இப்போ கருவி விட்டுட்டு என்ன ஆகிடும்? இப்போ கருவி விட்டுட்டு என்ன ஆகும்? கேவலம் வந்துடும். இப்போ கருவி விட்டால் கேவலம் வந்துடும். அருளை பெற்ற பிறகு என்ன செய்யணும்?
கருவி விடணும். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா புரியலையா? பாடத்தில் புரியுது இல்லையா? அருளை பெறணும். அருளை பெற்றவர்களுக்கு கருவிகள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நமக்கு அருள் பெறுகிற வரைக்கும் கருவிகள் கட்டாயம் வேணும். சரிங்களா? அதுதான் கருத்து. அப்போது ஆன்மாவினுடைய சொரூப இலக்கணம் கருவிகள் பெறுவதை விட்டுட்டு பெருமான் திருவருளை நேராக பெறுவது. அப்போ நேராக எப்படி பெறுவது? எந்த வரிசையில் நின்று வாங்கிக்கலாம்? எல்லாம் பூசை தான், எல்லாமே பூசை தான். எனவே அந்த நிலையில் இருப்பவர்கள் உணராதார் உணர்வினால் சிவனை உணர்வது கற்பனை கான். இந்த நெறியில் நின்று பெருமானை உணர மாட்டாதவங்க வேற நான் வழியில் இந்த வழியில் சிவபெருமானை உணர்ந்தேன், யோக மார்க்கத்திலே உணர்ந்தேன், சரியா மார்க்கத்திலே உணர்ந்தேன், கிரியா மார்க்கத்திலே உணர்ந்தேன், இப்படி உணர்ந்தேன் அப்படி உணர்ந்தேன்னு சொல்கிறதெல்லாம் உணராதார். அவர்களெல்லாம் உணர்வினால் சிவனை உணர்வது கற்பனை. அவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஞானத்தால் அன்று சிவனை பெறுவது கற்பனை. ஞானத்தால் அன்றி வேற நெறியில் நீங்கள் பெருமானை பெறுவதாக நினைத்து கொண்டா அது என்னதுங்க? கற்பனை தான். எனக்கு இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு, எனக்கு பெருமான் நேராக வந்தார், இதை செஞ்சார் அதை செஞ்சார் அப்படின்னு யாராவது சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எதன் வழியாக பெற்றிருக்கணும்? ஞானத்தின் வழியாக பெற்றிருந்தால் அது சரி. ஞானத்தின் வழியாக பெற்றிருந்தால் சரி. ஞானத்தின் வழியாக பெறாதவர்கள் ஞான நெறியே தேவையில்லைங்க. இதை பண்ணால் போதும், தியானம் பண்ணால் போதும், யோகம் பண்ணால் போதும், இது பண்ணால் போதும், அது பண்ணால் போதுன்னு ஞானத்தை தவிர வேறு வழியை யாராவது காட்டினாங்கன்னா அதை வழியாக நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அது என்னது? கற்பனை. அது அவங்க அப்படி ஒரு அவங்களுக்கு ஏதாவது அனுபவம் நிகழ்ந்திருக்கலாம், ஆனால் அது உண்மையான முழு அனுபவம் இல்லை. நம்ம பெருமானை பூசிக்கிறோம், அதனால் நமக்கு சில அனுபவங்கள் நிகழத்தான் செய்யும். புரியுதா இல்லைங்களா? 2 நாள் கோயிலுக்கு போனாலும் நமக்கு ஒரு அனுபவம் நிகழுமா நிகழாதா? கண்டிப்பாக ஒரு அனுபவம் நிகழும். என்ன செஞ்சாலும் அதனால் ஒரு அனுபவம் உண்டு. ஆனால் அந்த அனுபவம் முடிவாகிய முத்தி அல்ல என்பதை புரிஞ்சுக்கணும். இப்போ அவர்கள் அனுபவமே பெறலை அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? இப்போ யோகத்தில் இருக்கிறவங்க சில அனுபவங்கள் சொல்லுவாங்க. அந்த அனுபவம் பொய்ன்னு கிடையாது, அந்த அனுபவம் உண்மைதான். ஆனால் அது என்ன அனுபவம்? முடிவான அனுபவம். இது முத்தி அனுபவம்னு சொல்ல முடியாது. வேறுபாடு நாம் புரிஞ்சுக்கணும். அவர் பொய் சொல்கிறாருன்னு எடுத்த உடனே பொதுவே எதையும் சொல்லிடக்கூடாது. அவர் சில பயிற்சி செஞ்சுருப்பார், சில சாதனை செய்வாங்க, இறைவனை பெறுவதற்கான பல வழிகளில் பல முயற்சிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் அதனால் பெறுகிற அனுபவம் முத்தி அனுபவமாக இருக்காது. அப்போ முத்தி அனுபவம் பெறணும்னா என்ன செய்யணும்? ஞான நெறியில் நிற்கணும். இதில் சொல்லக்கூடிய படிமுறைகளில் அது நிகழும். இது நிகழும். எனவே உணராதார் உணர்வினால் சிவனை உணர்வது கற்பனை கான். கருவி கழிந்த கால் ஒன்றும் காணார் எண்ணில். கருவியெல்லாம் இறந்த பிறகு பெருமான காலனாம் என்று சொன்னால் பிறவி விடாது, ஆணவமும் அறாது. வேறு வெளியில் முயற்சி செஞ்சால் பிறப்பு நீங்காது, ஆணவம் முதல்ல நீங்காது. ஆணவம் நீங்கினாதான் பெருமானை அறிய முடியும். ஆணவத்தையே அறியாத சமயங்கள் பல இருக்கிறது. அவர்கள் முத்தி இன்பத்தை அடைய முடியாது. சரி, அடுத்தது 289. இது 4வது அதிகரணம். 4வது அதிகரணம். விட்டு அந்நியமின்மையின் அரண்களல் செலுமே. என்பது மண்ணுமருள் குருவாகி அவரை நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடிக்கீழ் வைப்பென்கிற அந்த பகுதி தான் 4வது அதிகரணம். 289. இப்போ நான் சொன்ன அதே கருத்து தான். படிகம் சொன்னா இல்லையா? படிகம் அதே தான் இந்த பாட்டு. பல்நிறங்கள் அவை காட்டும் படிகம் போல் உள்ளம் பலபுலன்கள் நிறம் காட்டும் பரிசு பார்த்துட்டு அந்நிறங்கள் எந்நிறம் அன்று என்று தன் எழில் நிறம் கண்டு அருளினாள் இந்நிறத்தின் வேறாய்
பொய் நிற ஐம்புல நிறங்கள் பொய்யண்டு மெய்கண்டான் பொருந்திடுவன் சிவத்தினோடும் போதான் பெண்ணை முன்னிறை நீர் சிறைமுறிய முடுகி ஓடி முன்னீர் சேர்ந்து அந்நீராய் பின்னீங்கா முறைபோல் பன்னிறங்கள் அவை காட்டும் படிகம்போல் உள்ளம் பலபுலன்கள் நிறம் காட்டும் பரிசு பார்த்துட்டு. ஒரு படிகம் என்ன செய்யுதுங்க? பல நிறங்களை காட்டுது. தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல நிறங்களை காட்டுகிறது. அதுபோல உள்ளம், உள்ளம் என்பது உயிர், உயிர் என்பது பல தன்மைகளை காட்டுகிறது. எது? இந்த 5 வண்ணம் இருக்குது. நமக்கு முன்னாடி என்ன இருக்குது? 5 வண்ணம். என்ன வண்ணம்? ஞானேந்திரியம் 5, கண்ணு காது மூக்கு அப்படின்னு 5 இருக்கா இல்லையா? இந்த 5 நிறத்தை தான் இந்த உயிர் காட்டிக்கிட்டு இருக்கு. கண்ணு காட்டுறத காட்டுது, காது காட்டுறத காட்டுது, மூக்கு காட்டுறத காட்டுது. தனக்குன்னு இதுக்கு என்ன கிடையாது? ஒரு வண்ணம் கிடையாது. இந்த ஞானேந்திரியங்கள் எதை காட்டுகிறதோ அதைத்தான் இது பிரதிபலித்து கொண்டு இருக்கிறது. தன் உண்மை நிறத்தை இது காட்டாது. எது? உள்ளமாகிய படிகம், உள்ளமாகிய படிகம் ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடிய நிறங்களைத்தான் காட்டிக்கொண்டு இருக்கிறதே ஒழிய தன் உண்மை நிறத்தை காட்டுவது இல்லை. ஏன்னா இது எதனால்? இது அதன் சார்பில் நிற்குது. அது சார்பில் நிற்குது. இப்போ நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு ஒரு 5 பேர் அசிஸ்டண்ட்டு. நான் ஏதாவது செய்யணும்னா யார் மூலம் செய்யணும்? இந்த 5 பேருக்கு மூலம் தான் செய்யணும். இவன் என்ன கொண்டு வந்து கொடுக்குறானோ அதுதான் எனக்கு டேட்டா. வெளியே போய் பார்த்துட்டு வந்து, சார் இப்படி இருக்குது சார், அப்படி இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன தெரியும்? அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் எனக்கு செய்தி. அது உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் தெரியாது. அவன் எதை கொடுக்குறானோ அதை தான் நான் வாங்கிக்கணும். ஏன்னா நானாக வெளியே போக முடியாது, நானாக வெளியே போக முடியாது. போனால் என்ன செய்யணும்? இவன் மூலம் தான் போயாகணும். இவன் எதை கொண்டு வந்து கொடுக்குறானோ அதை தான் நான் அனுபவிச்சாகணும். புரியுதுங்களா? அது மாதிரி உயிருக்கு 5 வேலைக்காரன். அவன் எதை கொடுக்குறானோ அதுதான். இதுதான் பல்நிறங்கள் அவை காட்டும் படிகம் போல. தனக்கு முன்னாடி இருக்கிற பல நிறங்களை தன் நிறமாக பிரதிபலிக்கின்ற படிகம் போல, படிகம் போல உள்ளம், உயிர், உள்ளம்னா உயிர் என்ன செய்யும்? பல புலன்கள் நிறம் காட்டும் பரிசு பார்த்துட்டு பல நிறங்களை காட்டி நிற்கும். எது? இந்த 5 புலனும் என்ன செய்யும்? பல நிறங்களை காட்டி கொண்டு இருக்கும். எனவே ஆன்மா என்ன அப்படின்னு கேட்டால், ஓ இவன் காட்டுறதாயே அவன் காட்டுவான் அப்படின்னு முதல்ல தெரியணும். நமக்கு எது காட்டி கொண்டு இருக்கிறது? ஞானேந்திரியங்கள் நமக்கு உலகத்தை காட்டி கொண்டு இருக்கிறது. அவை காட்டுவது தான் நமக்கு விடயம். இதை தாண்டி நமக்கு என்ன கிடையாது? விடயம் இல்லை என்பதை முதல்ல உணரணும். பாட்டு புரியுதா இல்லைங்களா? பன்னிறங்கள் அவை காட்டும் படிகம் போல அப்படின்னா இது உதாரணம். எது? பல நிறங்களை காட்டுகின்ற படிகம் போல. உள்ளம், உயிர், பல புலன்கள் நிறம் காட்டும். பல புலன்னா இங்கே எத்தனை புலன்? 5 புலன் தான். 5 புலனின் நிறத்தை காட்டி கொண்டு இருக்கும். எது? உயிர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எது? அது எதை காட்டுதோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை காட்டாதது இது என்ன செய்யாது? பார்க்காது. பரிசு பார்த்துட்டு, பரிசு பார்த்துட்டுன்னு என்னது? இதன் தன்மையை உணர்ந்து ஆன்மா கருவி சார்பில் நிற்கிறதுனால கருவி காட்டுறதைத்தான் இது அறியும். கருவி காட்டாத ஒன்றை இது அறியாது என்பதை அறியணும். யார் அறியணும்? நாம் தான் அறியணும். உயிர்னா வேறு யாரும் இல்லை, நாம் தான். இப்போ நமக்கு எவ்வளோ அறிவு விளங்குன்னா இந்த 5 பேர் எதை காட்டுறானோ அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் விளங்காது என்பதை முதல்ல நம்ம உணர்ந்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இந்நிறங்கள் எந்நிறம் அன்று. இந்நிறம் எந்நிறம் அன்று. எந்நிறம்? இந்த கருவி காட்டுற நிறம் என் நிறம் கிடையாதுயா. படிகம் சிவப்பாக இருக்குதுன்னா சிவப்பு படிகத்தோட நிறமா? இல்லை. இது யாருடைய நிறம்? அது முன்னாடி இருக்கிற துணியோட நிறையா? துணியோட நிறம் தான் இது நிறமாக தெரியுது. அது மாதிரி என்னுடைய குணம் எது அப்படின்னா எது? இந்த புலன்கள் காட்டுவது தான் என் நிறமாக இருந்துகிட்டு இருக்கு. உண்மையில் என் நிறம் என்னது? அது கிடையாதுயா. இது என்னுடைய நிறம் இல்லை, இது என்னுடைய நிறம் இல்லை, என்னுடைய நிறம் இல்லை என்று என்னதுங்க? இந்நிறங்கள் எந்நிறம் அன்று என்று அறியணும். யாருக்கு அறியணும்? சாதனை செய்கிற ஆன்மா. சாதனை செய்யும் போது இந்த கருவிகள் காட்டுவது என்னுடையது அல்ல, இது எனக்கு வேறானது. இந்த கருவி எதை காட்டும்? கருவி எதை காட்டும்? உலகத்தை தான் காட்டும். உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம்.
அதுக்கு வரல. இவன்கிட்ட போனால் இவன் இதே தான் காட்டிகிட்டு இருப்பான். யார்? இந்த கருவிகள் உலகத்தை தான் காட்டும், ஒருபோது எதை காட்டாது? சிவத்தை நமக்கு காட்டவே காட்டாது, சிவத்தை காட்டவே காட்டாது. எனவே இந்நிறம் எந்நிறம் அன்று என்று அறியணும். அப்புறம் என்ன செய்யணும் என்று தன் தன் எழில் நிறம் அறிந்து, தன் தன் எழில் நிறம், தன்னுடைய ஆன்மாவினுடைய இலக்கணத்தை அறியணும். ஆன்மாவின் இலக்கணம் என்னது? பெருமானோடு கூடி நிற்பது தான் நமக்கு உண்மையான இயல்பு. இந்த உலகத்தோடு கூடி நிற்பது என்னுடைய இயல்பு அல்ல. உலகத்தோடு கூடி நிற்கிறது என்னுடைய இயல்பு அல்ல. நான் யார்? பெருமானோடு கூடணும், பெருமானோடு கூடணும். பாட்டில் முதல்ல சொன்னாரால, நான் யார்? மன்னவன் தன் மகன். யான் நான் யார்? மன்னவ குமாரன். நான் இளவரசன். நான் இந்த வேட்டுவனோட போய் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இவங்களோட வந்து நானும் வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறேன். நான் யார்? மன்னவ குமாரன். நான் ராஜாவாக இருக்க வேண்டிய ஆள் அப்படின்னு ஒரு ஊமை சொன்னாரா இல்லையா? அதுபோல் ஆன்மா யாரோட கூடணும்? பெருமானோட கூடணும். ஆனால் இவன்கிட்ட போனான், இவன் என்ன செய்கிறான்? என்னை திரும்ப உலகத்துக்கே எடுத்துகிட்டு போகிறான். யார் யார் எடுத்துகிட்டு போகிறா? கருவிகள்லாம். இவனோட சேர்ந்தா என்னை கொண்டு போய் அங்கே நிறுத்திடுவான். எங்கே? உலக போகத்திலே கொண்டு போய் நிறுத்திடுவான். இனிமேல் என்ன செய்யக்கூடாது? இவனோடு கூட கூடாது. நான் யாரோடு கூட வேண்டும்? பெருமானோடு கூட வேண்டும் என்று ஆன்மா அறியணும். சிவத்தோடு கூடுவது தான் ஆன்மாவினுடைய இயல்பு. உலகத்தோடு கூடுவது ஆன்மாவுக்கு இயல்பல்ல அப்படின்னு தெரியணும். இதெல்லாம் முதல்ல அறிவுக்கு தெரியணும், அப்புறம் அதுக்கு முயற்சி செய்கிறது, பயிற்சி செய்கிறதுலாம் அப்புறம். முதல்ல அறிவுக்கு தெரியணுமா இல்லையா? உலகத்தோடு கூடி நிற்பது ஆன்மாவின் தன்மை அல்ல, ஆன்மாவின் தன்மை சிவத்தோடு கூடுவது என்பதை அறியணும். எனவே தன் தன் எழில்நிறத்தின் வேறாய், எழில்நிறத்தின் வேறாய் அருளினால் கண்டுனர். இதை அறிவதற்கு என்ன வேணும்? இதெல்லாம் அறியறதுக்கு என்ன வேணும்? அருள். என்ன அருள்? குரு அருள். இதுக்கு என்ன வேணும்? இங்கே அருள் என்பது என்னது? குரு அருள். ஏன்னா குரு தான் வந்து சொல்லுவார், ஓ என்னையா நீ இப்படி உலகத்தை அனுபவிச்சுட்டு கிடக்கிறிய, இதுக்காக நீ வந்த, இங்கே நீ வந்த வேலையே வேற, நீ வந்த வேலையே வேற. பெருமானோடு கூடி பேரின்பத்தை நுகர்ந்த விட்டுட்டு நீ என்னையா இப்படி சிற்றின்பத்தில் உலக போகத்தில் இப்படி கிடக்கிறிய, சேற்றில் கிடக்கிறிய, நீ மன்னவ குமாரன் இல்லையா என்று யார் சொல்லுவா? குருநாதர் வந்து நமக்கு தீக்கை செய்து உபதேசம் செஞ்சு இப்படி சாதனை பண்ணு, இப்படி அஞ்செழுத்த போது அப்படின்னு நமக்கு உபதேசம் செய்கிறாரா இல்லையா? அந்த உபதேசம் சாதனை ஐந்தெழுத்தின் வாயிலாகத்தான் நாம் இந்த உண்மையை அறிய முடியும். சும்மா சொன்னால் கேட்டால் நல்லா தான் இருக்குது, கேட்டால் நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம் என்றைக்கு வருதோ தெரியல அப்படின்னு என்ன செய்வோம்? டீயை சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம், டீயை சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். அது குருவருள் இருந்தால் தான் அது நமக்கு என்ன செய்யும்? அறிவில் போய் தைக்கும். குருவருள் இருந்தால் தான் அறிவில் போய் தைக்கும். இல்லைன்னு என்ன ஆகிடும்? இதுவும் கடந்து போகும். எத்தனையோ வகுப்பு கடந்து போச்சு, அது மாதிரி இந்த வகுப்பும் கடந்து போகும். காரணம் அதுக்கான பக்குவம் வரணும். பக்குவம் வந்தால் தான் அதெல்லாம் என்ன செய்யும்? நம்ம அறிவை போய் தைக்கும். எனவே இந்நிறத்தின் வேறாய் அருளினால் கண்டு, இந்நிறத்தின் வேறாய் அருளினால் கண்டு சிவத்தினோடும் பொருந்திடுவன். தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வான்? சிவத்தினோடு பொருந்திடுவன். தெரிஞ்சதுக்கப்புறம் பெருமானோடு கூடி நிற்பன். போதான் பின்னை, சிவத்தோடு கூடிய பிறகு அவன் என்ன செய்ய மாட்டான்? மீண்டு கீழே வரமாட்டான். ஏன்னா அங்கே போனவனுக்கு திரும்பி வர்றதுக்கு ஆசை வருமா? ஏன்னா பெருமானோடு கூடி இன்பத்தை நுகர்ந்துட்டா திருப்பி உலகத்துக்கு வருவானா? வரமாட்டான். அவனுக்கு அதே போதும், ஐயோ சாமி ஆளை விட்டால் போதும், சாமி தயவு செஞ்சு என்னை கீழே அனுப்பிச்சிடாதீங்க அப்படின்னு பெருமான் திருவடியை இறுகி பற்றி கொள்வான். அவன் மீண்டும் இந்த உலகத்துக்கு வரமாட்டான். சரிங்க, ஒரு வேளை வந்துட்டானா, ஒரு வேளை வந்தானா? யார் வந்த மாதிரி? ஞானசம்பந்த பெருமான் வந்தார். எங்கேருந்து வந்தார்? கைலாயத்திலிருந்து வந்தார். அவரே பாடுறார், மறைப்பில்லாத என்னை மறப்பித்து மண்மேல் பிறப்பித்தார். மறக்காமல் இருந்தேன், நீங்களே மறக்க வச்சுட்டு மறந்துட்டேன், மண்ணுக்கு போன்ட்டேன். பெருமான் என்ன செஞ்சிட்டாரு? அங்கே இருந்தால இங்கே அனுப்பிச்சிட்டார். அவர் எப்பவுமே வரமாட்டார், வந்துட்டார். அப்படி மேலேருந்து கீழே வராங்களா இல்லையா? 4 பேரும் மேலேருந்து வந்தவங்க தானே. நாமெல்லாம் கீழேருந்து மேலே போகிறோம், அவங்க என்ன செய்கிறாங்க? மேலேருந்து கீழே வராங்க. அப்போ வரவே மாட்டாங்கன்னு சொன்னீங்க, இவங்க வந்தாங்களே மேலேருந்து.
மேலேருந்து கீழே வந்தாங்கன்னா வந்தாலும், அப்படி வந்தாலும் முன்னிறை நீர் சிறைமுறிய முடுகி ஓடி முன்னீர் சேர்ந்து அந்நீராய் பின்னீங்கா முறைபோல் ஒரு ஓமை சொல்கிறார். ஒரு ஓமை சொல்கிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலையிலிருந்து ஒரு சிற்றாறு பெருக்கெடுத்து வருது. வந்து என்ன செய்யுதுங்க, சமவெளிக்கு வருது. அந்த ஒரு அணை கட்டியாச்சு. அணை கட்டியாச்சு. அணையில் என்ன ஆகுது, தண்ணி உயர்ந்துக்கிட்டே வருது, உயர்ந்து கொண்டே வருகிறது. ஒரு எல்லை வந்த உடனே அது என்ன செய்யுது, இந்த அணையை உடைச்சிக்கிட்டு எங்கே போகுது, நேராக கடலுக்கு போகுது. நேராக கடலுக்கு போகிறது. கடலுக்கு போயிருச்சுன்னா திருப்பி இது என்ன வராது, திரும்பி வராது. இப்போ அணை என்பது பாசம்னு பேர். அணை என்பது பாசம். இந்த நீர் என்பது உயிர் ஈட்டுகிற சிவபுண்ணியம். உயிர் ஈட்டுகிற சிவபுண்ணியம். சிவபுண்ணியம் எப்படி செய்வோம், ஓவர் நைட்டில் செஞ்சிடலாமா? ஓவர் நைட்டில் மொத்த சிவபுண்ணியத்தை செஞ்சிட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். சிவபுண்ணியம் எப்படி செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ஊற்றுல இருந்து தண்ணி என்ன செய்யும், அப்படியே வந்து இந்த அணையில் எப்படி சேரும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து. இந்த பாசங்கிற அணை ஸ்ட்ராங்காக இருக்குது. சிவபுண்ணியம் எப்படி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இது அணை இது என்ன ஆகிட்டுருக்கு, உயர்ந்துக்கிட்டே வருது. சிவபுண்ணியம் மெல்ல 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 உயர்ந்து கொண்டே வரும். ஒரு கால எல்லையில் இந்த சிவபுண்ணியத்தின் வலிமை இந்த அணையை உடைக்கிற அளவுக்கு வரும். அணையை உடைக்கிற அளவுக்கு வரும். அப்படி அந்த பாசமாகிய அணையை சிவபுண்ணியமாகிய நீர் முறித்து கொண்டுட்டார். அதுக்கப்புறம் அணையை உடைச்சிட்டு வர நீரை திருப்பியும் தடுக்க முடியுமா? அடுத்து நேராக எங்கே போவோம், கடலுக்கு தான் போகும். அதுபோல் இந்த உயிர் சிவபுண்ணியத்தினுடைய திரட்சியில் பாச பந்தங்களை விட்டால் நேராக திருவடிக்கு போயிடும். நேராக எங்கே போவோம், திருவடிக்கு போவோம். அதுக்கப்புறம் அந்த உயிர் என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. எதுக்கு போகிறதுக்கு, கடலுக்கு போகிற தண்ணியை நீங்கள் இன்னொரு அணை கட்டி தடுக்க முடியுமானா தடுக்க முடியாது. ஏன்னா அது என்ன செய்யும், சேருகிற போது மெல்ல சேர்ந்தது உடைத்து கொண்டு வருகிற போது மிக வேகமாக வரும். ஏன்னா இத்தனை நாள் தேங்கி இருந்ததா இல்லையா, அந்த தேக்கமெல்லாம் என்ன ஆகிடும், இப்போது வேகமாகிடும். வேகமாக என்ன செய்யும், கடலை நோக்கி போகும். இந்த ஆன்மா பல பிறவிகளில் சிறுக 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 செய்த சிவபுண்ணியம் ஒரு கால எல்லையில் இந்த உலக பந்தமாகிய அணையை உடைத்து கொண்டு திருவடியாகிய கடலை நோக்கி மிக வேகமாக சென்று கலக்கும். அப்படி கடலில் சேர்ந்தாலும் திருப்பி வராதுன்னு சொன்னால் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கெல்லாம் கடல் தண்ணி திரும்ப வரும். கடல் தண்ணி என்ன செய்யும், பேக் வாட்டர் சொல்கிறோமா இல்லைங்களா, கடல் பொங்கும். பௌர்ணமி அன்னைக்கு என்ன செய்யும், கடல் பொங்கி இந்த தண்ணி எப்படி வரும், திருப்பி ஊருக்குள்ளே வரும். ஐயா நீங்கள் சொன்னது வரவே வராது, நீங்கள் பாரியா கடல் தண்ணி திரும்ப வருது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். வருயா, ஒரு வழி வரும். வரும்போதே கடல் தண்ணியாக தான் வரும். போனது நல்ல தண்ணியாக போச்சு, வரும்போது அது என்ன தண்ணியாக வரும், கடல் தண்ணியாக தான் வரும். போன தண்ணியாக திரும்பி வராது. போனது நல்ல தண்ணியாக போச்சா இல்லையா, திரும்பி வரும்போது அது என்னவா வருது, கடல் தண்ணியாக தான் வரும். திருவருளிலே கலக்கிற ஆன்மா ஓர் வழி நம் பொருட்டு பெருமான் சில பேர்த்த கீழே இறக்குவான். மேலே போனவங்கள கீழே திருப்பி அனுப்புவான். அனுப்பினா அவங்க எப்படி வருவாங்க, திருவருளாக தான் வருவாங்க. வருகிறப்போ எப்படி வருவாங்க, திருவருளாக தான் வருவாங்க. நம்ம மாதிரி வரமாட்டாங்க. அதுதான் ஞானிகள் தோன்றுவது. அவர்கள் தோன்றுவதற்கு காரணம், நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு வினை காரணம், அவர்களெல்லாம் பிறப்பதற்கு காரணம் திருவருள். இறைவன் நம்மீது கொண்டிருக்கிற கருணையினால அவர்களை மேலே பிறக்க வைக்கிறான். ஞானசம்பந்தர் தோன்றியதுனால தமிழ்நாடே சைவத்துக்கு வந்ததா இல்லையா? அவதார நோக்கம் என்னது, தமிழ்நாடு சைவமாக மாறணுங்கிறதுக்காக தான் அவர் அவதாரம் செய்கிறார். நாமெல்லாம் எதுக்கு பிறக்கிறோம், நம்ம செஞ்ச பாவத்தை தொலைக்கிறதுக்கு பிறக்கிறோம். நாமளும் பிறந்தோம் அவரும் பிறந்தான்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாது. அதனால தான் ஞானிகள் ஓர் வழி மேலே இருந்து அவர்கள் கீழே வந்தாலும் அருளால் தான் வருவாங்க. நம்மை போல அவர்கள் வரமாட்டாங்க. அதான் இங்கே முன்னிறை நீர், முன்
நிறை நீர், முன்பு சிறுக சிறுக சேர்ந்து நிறைந்த நீர், முறிய, எது முறிய? அணை முறிய, அணை முறிய, முடுகி ஓடி, எப்படி ஓடும்? வேகமாக போகும். முடுகினா வேகமாக. முன் நிறை நீர் என்ன செய்யும்? முறிய, எது முறிய? அணை முறிய, முடுகி ஓடி, வேகமாக எதை நோக்கி போகும்? முன்னீர் சேர்ந்து, முன்னீர்னா கடல், முன்னீர்னா கடல், முன்னீர் சேர்ந்து, முன்னீர் சேர்ந்து அந்நீராய் சேர்ந்த உடனே என்ன ஆகிடாது? கடல் தண்ணியாக மாறிவிடும். ஆன்மா சிவத்தை சார்ந்த பிறகு என்னவா நிற்கும்? சிவமாகவே நிற்கும். திருப்பி அங்கே ஆன்மாவாக நிற்காது. எப்படி என்னவா நிற்கும்? சிவமாகவே நிற்கும். எனவே அந்நீராய் பின் நீங்கா முறை போல் திருப்பி அது என்ன செய்யாது? வராது. திருப்பியும் வராது. போன தண்ணி திருப்பி வராது. வராதுங்கிற வரைக்கும் இந்த பாட்டு ஓரோரு வழி வந்தாலும் எப்படி வரும்? கடல் தண்ணியாக தான் வரும். இது தடைவிடையாக வேற ஒரு இடத்துல சொல்கிறார். சரிங்களா? இந்த பாட்டில் அந்த செய்தி கிடையாது. போனால் திருப்பி வராது என்பது பாடலுடைய கருத்து. ஓரோரு வழி வந்தாலும் அது என்னவா வரும்? திருவருளாக தான் வரும். திருவருளாக தான் வருமே அன்றி நம்மை போல அவர்கள் மண்ணுக்கு வரமாட்டார்கள் என்று சொல்லி நம்ம அடுத்த பாடலை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.